எமர்ஜென்சி. மாயமல்ல மந்திரமல்ல, லக்கி சான்ஸ். அது அங்க பத்தினா ஓகே ஓகே ரெடி. ஆட்டி ராஜா ஆடி, சிந்திச்சா கிடைக்காது, சொல்றத கேளு. ஆட்டி ராஜா ஆடி, பாரு அதிர்ஷ்டத்துக்கு பறிச்சு. ஆட்டி ராஜா ஆடி, சுலபமா பணம் சம்பாதிக்க இதுதான் நேரம். சிந்திச்சா அப்படிங்க அடிங்க. டைமாச்சி எங்க போயிட்டானோ புரியல. ஆடி ராஜா ஆடி, பாரு அதிர்ஷ்டத்துக்கு பறிச்சு. ஆட்டி ராஜா ஆடி, சுலபத்துல பணம் சம்பாதிக்க இதுதான் நேரம். ஆட்டி ராஜா இந்தாபா, இன்னைக்கு கலெக்ஷன் 300. தபாஷங்க இந்த 10 தானே? இத்தனை கஷ்டப்பட்டு தொண்டகிரியும் கத்தியும் 10 தானே? இதையும் வச்சுக்க. முதல்ல போய் ஆட்ட பாட்டல் தொடங்கு. அங்க ஜனங்க சத்தம் போட்டு ஆடி ராஜா ஆடி. ஆடி ஆட்ட பாட்டல் தொடங்கி போவியா? ஆனந்தம் அது என்னடா, அவை காணும் வழி சொல்லடா. பருவங்கள் ஒரு போதையோ, அம்மாடி தமாஷா ஆடடா. சொந்தம் அது என்னடா, அவை காணும் வழி சொல்லடா. பருவங்கள் ஒரு போதையோ, அம்மாடி தமாஷா ஆடடா. அம்மாடி தமாஷா ஆடடா. ஆனந்தம் அது என்னடா, அவை காணும் வழி சொல்லடா. காதல் வித்தை நாள் முழுக்க காணடா. மை போட்ட மலர் மங்கை கண்ணிலே, தனை மறந்தாட நீரு தேவையா? பருகத்தானே போதை கள்ளிலே, மயங்காதே வாழ்ந்து பார்த்தவாளடா. பிரபஞ்சமே மாயா பஜாரடா, பிரபஞ்சமே மாயா பஜாரடா. ஒரு கோட்டில் குறியாகிரு, கண் கூட மயங்காதிரு. நேரங்கள் கணிகின்றதே, அஞ்சபோ கெஞ்சபோ வீரனே, அஞ்சபோ கெஞ்சபோ வீரனே. ஆனந்தம் அது என்னடா, அவை காணும் வழி சொல்லடா. உறுதியான 100 வயது காளையே, 100 ஆண்டு அனுபவங்கள் தேவையே. எதில் உள்ளது முன்னேற்றமே செல்லடா, மனம் கொண்டது பலித்திடுமே காணடா. மனித ஜென்மம் மகிமையான சாந்தடா, இது அல்லவ ஜாக்பாட் கொண்டாடடா. இது அல்லவ ஜாக்பாட் கொண்டாடடா. துணிவோடு தோள் தட்டடா, தடையேதும் கிடையாதடா. நீ உன்னை அறிந்தாயடா, நமக்கே படைத்தான் பூமியே, நமக்கு படைத்தான் பூமியே. ஆனந்தம் அது
காணும் வழி சொல்லடா. பருவங்கள் ஒரு போதையோ அம்மாடி தமாஷா ஆடடா. படுத்துட்டியா? என்னண்ணா இன்னைக்கு ரொம்ப சோர்ந்து போன மாதிரி இருக்கிற. உன் உடம்புக்கு என்னண்ணா இப்போ? எனக்கு எந்த கவலையும் இல்ல. பாக்கெட்டு தான் காலி. பணம் மட்டும் இருந்து சேரிடுவேன். ஏதோ போதாத காலம் இங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறேன். இல்லாத போனா உலகம் முழுவதும் ஒரே கொடையில ஆக வேண்டியவனாச்சு. காலம் இப்படியே போயிடாதுமா. எனக்கு நல்ல காலம் பிறக்கத்தான் போகுது. இது அது இல்ல பார்வதி அம்மா, என்கிட்ட ஒரு 40 ரூபீஸ் இருந்தா அழகா ஊருக்குள்ள பிளைன் காட்டுக்களை போச்சு லட்சக்கணக்கா சம்பாதிக்க வேண்டியவனாச்சு. சாரிதான், சும்மா இருப்பா. தினம் பட்டை அடிச்சு அடிச்சு நான் சம்பாதிச்ச பணத்தை எல்லாம் தொலைச்சு போடுறேன். நீ கம்பெனி கூட வச்ச கோவிந்தா அது இல்ல, ஒரு பாட்டு இருந்தா பட்டுதான் வேணுமா? சும்மா ஏந்திரத்த கஞ்சி குடி. ரங்கா இன்னும் வரலையாம்மா? என்னைக்கு உன் பிள்ளை நேரங்காலத்தோட வீட்டுக்கு வந்து சேர்ந்திருக்கு. அடுத்த ராத்திரியோ வெடிக்காலையோ வருவார். பூனையாட்டம் குடி. சொந்த பொண்ணாட்டம் கவனிச்சுக்கிறேன். உன்னாலதான் ஏதோ நான் பழிச்சிருக்கேம்மா. இதுக்கு கைமாறு செய்ய எத்தனை ஜென்மா எடுத்தாலும் தீராது. ஒரு 40 ரூபீஸ் இருந்தா எல்லாம் தீர்ந்து போயிடும். இத உன்னை சோறு திங்க போனால போ. உடம்பு நல்லா இருக்கமா? தீர்ற வியாதியா இது குணமாகிறதுக்கு கட்டைக்கு போய் சேர்ற வரைக்கும் இந்த வியாதி விடாது. இது என்ன பேச்சத்தை? சுமாரு தினம் பிள்ளை ஏன் நேரம் கழிச்சு வீட்டுக்கு வர்றாருன்னு கேளு. மத்தியஸ்த என்ன வேண்டி கிடக்கு? சம்பாதிக்கிறவனா நேரம் ஆச்சுன்னா ஆகாத பின்ன. 5 அடிக்கிறவரை கொட்டாவே 5 அடிச்சு முடிஞ்சது புத்தகத்தை மூடிட்டு ஓடி வரதுக்கு எனக்கு என்ன குமாச உத்தியமா? நான் மோட்டர் மெக்கானிக். புரிஞ்சிருக்காது உண்டா? மோட்டர் மெக்கானிக்னா டாக்டர் மாதிரி தான். வீட்டுக்கு புறப்படும் போது இந்த பாருங்க, வீட்டுக்கு புறப்படும் போது ஒரு ரிப்பேர் கார் வரும். அதுக்கு ஆபரேஷன் செய்யணும். காரணம் என்ன? மனுஷனை இன்ஜெக்ஷன் கொடுக்கறதுக்கு பிரிச்சு கோக்கணும். நட்டை கழட்டணும், போல்ட்டை கழட்டணும், ஸ்க்ரூவை கழட்டணும், ஸ்க்ரூ டிரைவரை கழட்டணும், இன்னும் என்னென்னமோ கழட்டணும். இவ்வளவு இருக்கு. தினம் நேரம் ஆகுதுன்னு அறுக்கிறிய பணம் உட்காந்துருந்தா ஓடி வர்றா. கரெக்ட் வரங்க. ஒரு 40 ரூபீஸ் இருந்துச்சுன்னா கலர் கண்ணிகளா வச்சு ஆட்டம் போட்டு அம்யூஸ்மெண்ட் பார்க் வச்சு பணம் பரட்டலாம். அம்யூஸ்மெண்ட் பார்க்கா? புரியாதவெல்லாம் எனக்கு கத்து கொடுக்க வேணாம். நான் ரொம்ப நல்ல பையன். ரொம்ப இல்ல ரங்கா, 40 ரூபீஸ் தானே. சரிதான், ரீல் விடாத. செட்ல வேலை செய்தே அர்த்தராத்திரில வீட்டுக்கு வந்து சேருது. நீ இந்த வித்தையெல்லாம் கத்து கொடுத்த இனி வீட்டு பக்கமே வராது. அது இல்லம்மா, ஒரு 40 ரூபீஸ் இருந்தா. முதல்ல நீங்க இருந்து போ சொல்றேன். ஏந்திரி, அங்க மீன் குழம்பு ஆறி போதுங்கற. மீன் குழம்பா? அது அப்பவே சொல்லி இருக்க கூடாது. நான் போயிட்டு வரேன். ரங்கா, எப்பவுமே நீ என் பக்கத்திலேயே இருக்கணும்னு எனக்கு தோணுது. தினமும் பொழுதோட வந்துடுறா. எதுக்கும் கொஞ்ச நாள் நான் கஷ்டப்படணுமா? ஏதோ ஒரு நாள் எனக்கு லாட்டரி அடிக்க போகுது. நான் லட்சாதிபதியாக போறேன். அப்ப பாரு. இந்த முதல்ல பணத்தை எடு. எப்பவுமே பண விஷயத்துல மட்டும் நீ ரொம்ப கெட்டிக்காரிதான். இந்த பஜார்ல நான் கடை வச்சது பணத்துக்காகத்தானே பெரிய ஐயா. இந்த வயசுல நீ சம்பாதிக்கிற. உன் மாதிரி அறிவு எங்க அப்பாக்கு இருந்தா எனக்கு இந்த தொல்லையே இருக்காது. சைக்கிள் எப்படி ஊர் சுத்தாம கடையில வந்து உதவி செய்யக்கூடாது? நானா உன் கடையிலயா? என்ன அவ்வளவு சீப்பா நினைச்சிட்டியா? எம்மாடியோ, இது கேவலமா? நீ செட்ல செய்யற கூலி வேலை காட்டணும். இது ஒண்ணும் கேவலம் இல்ல. கலகணத்துக்கு குறைச்சல் இல்ல. மூச்சு எழநீர் விக்கிறது கேவலமா போச்சா? அடச்சே, எம்மாரியா இருக்கானே, கண்ணாடி கொடுங்க.
குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங் டாக்டர். வணக்கம் டாக்டர். குட் மார்னிங். குட் மார்னிங் சிஸ்டர். பேஷண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க போல இருக்கு. ஆமாம் டாக்டர். யூ send them one by one. ஓகே டாக்டர். சிஸ்டர், யூ send them one by one. நமஸ்தே ஜி. நமஸ்தே சங்கர்லால். நமஸ்தே சங்கர்லால் ஜி. வாங்க, என்ன விஷயம்? எனி ட்ரபிள்? இதுதான் சார் ட்ரபிள். நிமிஷத்துக்கு ஒரு தடவை தும்முவாரு. இன்னைக்கு 2 தடவை டாக்டர். இந்த சவுண்ட கேட்டு நம்ம பேபி நடுங்குது. என்ன அது? நிமிஷத்துக்கு ஒரு தடவை தும்புறாரு நீங்க? இவர் ரொம்ப ஸ்பீடா 1/2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை தும்பினாருன்னா எப்படி? ஐஸ்கிரீம் கூல் ட்ரிங்க்ஸ் எல்லாம் விட்டப்பாடு இல்லையா? நம்பாதீங்க, அப்பா விட்டுட்டேன் சார். இல்ல டாக்டர், அதெல்லாம் போய். வீதியில ஐஸ் ஃப்ரூட் வண்டியை கண்டுட்டா போதும், சின்ன பிள்ளையாட்டம் பறந்தோடுவாரு. கவனிமா, மிஸ்டர் வாயில ஐஸ்கிரீம் வாசனை வந்தா எனக்கு போன் செய்யுங்க. இன்பேஷண்ட் அட்மிட் செஞ்சுக்கிட்டு 10 நாளைக்கு பட்னி போடுறேன். அப்படியே செய்யுங்க. டேப்லெட்ஸ் கொடுக்கறேன். இது ஒரு நாளைக்கு 3 வேளை கொடுங்க. சரி டாக்டர், வரேன். தாகம் எடுத்தா வெந்நீர் கொடுங்க. ஆகட்டும். குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங் கேசவன். எஸ், பெட் நம்பர் 8 பேஷண்ட் டெம்பரேச்சர் கண்ட்ரோல் ஆயிடுச்சு. வெரி குட். சேஃப்டிக்கு குளோரோமைசின் வேணா கொடுத்துருங்க. அப்புறம் அது என்ட்ரிக் ஃபீவர்ல எனக்கு தோணுது. பிளட் டெஸ்ட் செஞ்சீங்களா? நோ, நான் செய்யறேன். ஓ, தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் சார். இந்த பிளட் டெஸ்ட் சொல்லிட்டேன் இல்லையா? எனக்கு கொஞ்சம் வெளியில வேலை இருக்கு. திஸ் எனிதிங் எல்ஸ்? நோ, யூ கேன் கேரி ஆன். ஓகே ஓகே ஓகே, தேங்க் யூ. ஒண்ணு இல்ல, ஐ forgot. இப்ப அப்பாயின்மெண்ட் இல்ல, வரேன். What is this? என்னது? ரேஸ் புக். இன்னொரு தடவை உன் கையில ரேஸ் புக்க பார்த்தேன், ஐ டிஸ்மிஸ் செஞ்சிருவேன். டாக்டர் இப்பதான் வெளியே போனாரு, உடனே எதுக்காக வந்தாரு? அது ஒரு வழக்கம் தானே. மூடிமே, என் நேரம் வருவாரோ என் நேரம் போவாரோ யாருக்கு தெரியும். ஹாய் மச்சான். ஹாய். கரெக்ட். இப்ப நான் டாக்டர் சேர்ல உட்கார்ந்திருக்கேன்ல, சோ டாக்டர் லில்லி. எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணுக்கு காதல் சீட்டு ஜாஸ்தி ஆயிடுச்சு. வாரத்துக்கு 2-3 சினிமா கட்டினீங்கன்னா அதுல வர ஹீரோக்களை பார்த்து காதல் ஜுரம் போயிடும். அந்த பொண்ணு கண்டதையும் தின்னு கொழுப்பு ஜாஸ்தி ஆயிடுச்சு. சாயந்தரம் பீச்சுக்கு அவளை கூட்டிட்டு போங்க, தின்ன தீனி செலுத்திடும், கொழுப்பும் குறைஞ்சிடும். ஓ, டெய்லி என் டிஸ்பென்சரிக்கு வந்து இப்படி போர் அடிச்சிட்டு இருந்தா என்ன ஆகுறது? வரும்போதெல்லாம் அவன் காது பிடிச்சி கீழே தள்ளிட்டு இருக்கேன். ப்ளீஸ் வாங்க, வாங்க போலாம். மெரினா பீச்சுக்கு போய் கடலை வாங்கி தின்னுட்டு கரும்பு சாறு குடிச்சிட்டு அடிபட்டுட்டா இருங்க, நான் கவனிக்கிறேன், நான் கவனிக்கிறதே. லில்லி, இது பேஷண்ட்ஸை கவனிக்கிற டைம். ஓகே? என்னது எப்பவும் நோயாளி நோயாளி தும்முறவன் கணக்கிறவனை எல்லாம் கவனிச்சிட்டு இருந்தா வெக்ஸ் ஆகாது உங்களுக்கு? லில்லி, this is my profession. ஐயா, நீங்க ஒரு அறுவை கேஸ், கொஞ்சம் இல்ல செக்ஸும் இல்ல. ப்ளீஸ் இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் வாங்க, நீங்க வரலன்னா நான் போக மாட்டேன். ஓகே, ஓ எஸ், போலாம். Thank you. Oh no, no. கடல்ல நீந்தி கொடராட்டி ஏறி then we will go to பீச்சுக்கு. இதான் வழி. சீக்கிரமா போய் கரும்பு ஜூஸ்
வேர்க்கடலை எல்லாத்தையும் தின்னுட்டு வயிற்று வலி வந்ததுக்கு அப்புறம் இங்க வா. நான் ராஜாராம் தான். என்ன நம்ம லாரி எதிரில வந்து போலீஸ் வேன்ல மோதிருச்சா? என்னையா அது? கண்ணை மூடிட்டு கொண்டு போய் போலீஸ் வேன்ல எதுக்கு மோதணும்? ஒரு மாட்டு வண்டியில மோதிருக்க கூடாது? என்னது என்ன பண்ணணும்னு நீ என்னையே கேக்குறியா? முந்தி லெவல் கிராசிங் கேட்ல ஆக்சிடென்ட் ஆனப்ப என்ன செய்த? அதையே செய்ய. என்னமா பிரேக் டவுன்? காத்து இல்லாத டயராட் ஆகி போயிட்ட. வீட்டுக்கு அத்தான கூப்பிட்டா வரலங்கிறாரு. அந்த பையன் எப்போ உன் கூட வந்திருக்கான்? இன்னைக்கு வரலன்னு கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு? அத்தா உள்ளத்துல அப்படி என்ன இருக்குன்னு எனக்கு புரியவே இல்ல டாடி. என்னைக்கு சினிமா கூப்பிட்டாலும் ஒரு நாளாச்சும் வரமாட்டேங்கிறாரு. தப்பெல்லாம் உண்மைதாமா. சிலையாட்டம் உள்ளவனை மலையாட்டம் நினைச்சு சுத்திக்கிட்டு இருந்தா என்ன லாபம்? கவனி, நீ அவனை மறந்துடு, அந்த வண்டி ஓவர்டேக் செஞ்சு முந்திடு. நீ சரின்னு ஒரு வார்த்தை சொன்னா மாரிஸ் மைனர் ஆட்டம் ஒருத்தனை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். இம்பாசிபிள் டாடி. என் மனசுல அத்தா ஒருத்தருக்கு தான் இடம். என்ன ஆனாலும் சரி அவரை மாத்தி என் வழிக்கு நான் கொண்டு வந்துடுறேன். இட்ஸ் a challenge. வெரி குட். சொல்றத கேளு. அடிச்சா லாபம். ரிக்ஷா வெள்ளை எனக்கு 1000 ரூபாய் அடிச்சு. ஆடி ராஜா ஆடி, ஆடி ராஜா ஆடி. சொல்றத கேளு. 5 10 ரிக்ஷா வெள்ளை எனக்கு 1000 ரூபாய். நீயா? என்ன மாமா, இன்னைக்கு தண்ணி அடிச்சாட்ட தெருல ஒண்ண பார்த்தா அவசரமா ஒரு 40 ரூபாய் தேவை. ஆமா, இப்ப இங்க சரி, இருட்டாச்சுன்னா நீ தண்ணி அடிச்சாவனா? இல்லடா. போய் சொல்ற? இல்லடா. தண்ணி அடிக்கிறியா? மருந்தா? அப்போ சொல்லக்கூடாது. புறப்படு. சரி, ஒரு விஷயம். நான் இங்க வேலை செய்யறேன்னு அம்மா கிட்ட சொல்லக்கூடாது. அம்மா கிட்ட சொல்ல மாட்டேன். சொல்ல மாட்டேன். சொல்ல மாட்டேன். சத்தியம். சத்தியம். கோபி கவனிச்சுக்கிறேன். வா. வீடு என்ன வீடா இருக்கு பார்வதி அம்மா? என்னண்ணா? நம்ம ரெங்க மோட்டார் செட்ல வேலை செய்யறான்னு நம்புறியா? அவனுக்கு என்னாச்சு இப்போ? அவன் வேலை செய்யறது செட்ல இல்லம்மா, அம்யூஸ்மெண்ட் பார்க்க. சக்கரத்தை சுத்தி விட்டு வைராஜா வைன்னு பய ஆடி சொல்றான். சினிமா ஆக்டராட்டம். ஒரு 40 ரூபாய் அவசரம்னு பார்க்குக்கு போனேன். அங்க ஆப்பட்டான். இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லாதேன்னு 4 கிளாஸ் சாராயம் வாங்கி கொடுத்தான். வர்றம்மா, நீ நிம்மதியா தூங்கு. இந்த விஷயத்த நான் சொன்னேன்னு சொன்ன அது ஏற்றுதான் வச்சிருவான். என்னம்மா உடம்பு எப்படி இருக்கு? எனக்கு என்னடா, என் கண்ணெதிரில என் புள்ள பாழா போறதை கண்டு நான் துடிக்கணும்னு என் தலையெழுத்திருக்கேன். எனக்கு சாவே வராதுடா. இப்ப எங்க இருந்து வர்ற? தினம் இதே பிரச்சனை. தேஞ்சு போன ரெக்கார்ட் ஷெட்ல இருந்தா நான் வரேன். நிஜமா சொல்லு, என் மேல ஆணையா சொல்லு. காக்கெட்ல இருந்தா வரியா? ஷெட்டு கிட்டதான் கார் ரிப்பேர் ஆகி போச்சு. ரிப்பேரை பார்த்து கொடுத்துட்டு வரேன். அப்புறம் டயர் பஞ்சர் ஆயிடுச்சு, அதான் லேட்டு. அதுக்குதான் போல இருக்கு. சக்கரத்தை சுத்திக்கிட்டு வைராஜாவை வைராஜாவைன்னு கத்துறாராம். கேளத்த வைராஜாவையா? அது என்ன பாஷை? எனக்கு விளங்கவே இல்லையா? எனக்கு அந்த கெட்ட பழக்கம் கிடையவே கிடையாது. நான் ஏதோ பொறுப்பா என் வேலையிலேயே. வெக்கமா இல்லையா உனக்கு? பிழைக்க வழியில நான் பிச்சை எடுக்கலாண்டா. திருதலையாட்டை இப்படி குடிச்சு சூதாடி பழைக்கிறது கேவலமா இல்லையா உனக்கு? யார் சொன்னது? எனக்கு எப்படி தெரிஞ்சா என்ன? கட்டின புருஷன் தான் கெட்டு குட்டி சோறா போயிட்டார்னா அவர் பிள்ளையோ அவராட்டம் ஆயிட்டானே. இதை சகிச்சுக்கிட்டு நான் இன்னும் ஏன் உயிரோட இருக்கேன்னு எனக்கே தெரியலையே. மாதிரி தப்பு பண்ணிட்டேன், தோப்பு கட்டணம் போட சொல்றியா? நான் வாழறது என்னுடைய இஷ்டம். ஏன் எதுக்குன்னு கேட்டீங்க, இந்த வீட்டு பக்கமே வரமாட்டேன். பூமி அதிர்ச்சி ஆயுது. பூமி இல்ல, மண்டை தெரிச்சு போடும். அம்மா கிட்ட என்ன சொன்ன? என்ன சொன்ன? என்ன சொன்னாங்க? சரிங்க, ஏறின போல இறங்கி போச்சுடா. என்ன சொன்ன, எதுக்கு சொன்னேன்னு ஒண்ணும் நினைவில்லடா. ஒரு 40 ரூபாய் கொடுறா. இன்னும் 2 கிளாஸ் குடிச்சிட்டு என்ன சொன்ன ஏன் சொன்னேன்னு யோசிச்சு சொல்றேன். என்ன இந்த பக்கம் பாரு, இந்த பக்கம் பாரு. இங்க இருக்கா அப்பா? இங்க எதுக்கு?
எதுக்காக அவரை பிடிச்சிட்டு போறீங்க? சினிமா தியேட்டர்ல ஒரு பொண்ணோட சங்கிலி எடுத்துட்டான் ராஸ்கல். என்னங்க? அரே அமர்தலால் சத்தியம் சிவம் சுந்தரம் பாத்தியா? இல்ல. அரே பையா ஜீனத் அம்மனே பாரு. வாஹ் வா யா தில்குல் பிஸ்தா ஐஸ்கிரீம் தேக்கி. வழி விடுறீங்களா? ஓ டாக்டர் சாரா நமஸ்தே. நான் அப்பத்துல இருந்து ஐஸ்கிரீமே திங்கிறதே இல்ல. இவர் நம்ம ஃபேமிலி டாக்டர், டாக்டர் சேகர், மது நர்சிங் ஹோம் இல்ல, அது சாரதான். நானே நேர்ல வந்து மந்த்லி பில் கொடுக்கலாம்னு நினைச்சேன். இத வச்சுக்கோங்க, நான் ஐஸ்கிரீமே திங்கிறது இல்ல. டாக்டர் சேகர் MD. மறுபடியும் வரவேன் இருக்கும். இதே மாதிரி கண்டினியூ பண்ணுங்க. டாக்டர், நீங்க மொத்தம் 5200 ஆச்சு. ஓகே, பேங்க்ல போடுங்க. இன்னும் பேஷண்ட்ஸ் இருக்காங்களா? இல்லைங்க. ஓகே ஓகே ஓகே. ஏறங்க வழங்குதாடா. ஒரு நாளைக்கு கலெக்ஷனே 5000 ரூபாய்டா. இந்த ஜென்மத்துல எங்கடா நீ சம்பாதிக்க போற? டாக்டர் தான் இருக்க, வந்த சான்ஸ் விட்டுறாதுடா. வாங்க வாங்க. உங்க சூட் எல்லாம் ரெடியா இருக்கு. இதான் என்னதா? ஸ்டிச்சிங் சார்ஜஸ் என்னன்னு சொல்லுங்க. பில் போட்டு அனுப்பிச்சிருக்கேன் சார். பில்லா? அது எங்க தொலைஞ்சு போச்சு. பில் என்ன பார்த்து சொல்லுங்க. 3200 ஆச்சு. உங்க அக்கவுண்ட்ல எழுதிக்கிறேன். இதெல்லாம் இங்கே இருக்கட்டும், நான் அப்புறம் வந்து எடுத்துக்கிறேன். வேண்டாங்க, நான் இப்பவே எடுத்துக்கிறேன். வேண்டாங்க வேண்டாங்க வேண்டாம் வேண்டாம். ராஜு, ராஜு. எஸ் சார். தம்பி வர்றான் பாரு. ராஜு வந்துட்டோம் சார். என்ன சார் இது? புதுசா தச்ச சூட்டு பாக்ஸ்ல இருக்கு, உள்ளது. என்ன தேடி யார வந்தாங்களா? நோ சார். இல்லையா? ஓகே. வாங்க டாக்டர் சார், வாங்க. என்ன சார், ஏதாவது மறந்துட்டீங்களா? இல்ல, இன்னும் 4 சூட்டு தேவைப்படுது. இன்னும் 4? இதுக்கு முன்ன எடுத்தது இந்த கலரு, இந்த கலரு, இது. இன்னும் புதுசா பிரமாதமான கலர் எல்லாம் வந்திருக்கு. செலக்ட் பண்ணுங்க சார். வேண்டாம், இதே மாதிரி இன்னும் 4 சூடு தச்சு கொடுங்க. இதுலேவா? இதுலேதான். இதுலேவா? போங்க டாக்டர். இன்னும் 4?
நில்லுங்க நில்லுங்க நில்லுங்க. டாக்டர் உள்ள இருக்காரா? உள்ள இல்லையே. இல்லையா? வெளியிலேயே இல்லையே. அப்பா சரியா சொல்லு, உள்ள இருக்காரா இல்லையா? வெரி அர்ஜென்ட். அர்ஜென்டா? சினிமாவுக்கு டைம் ஆயி போச்சா? மண்ணாங்கட்டி டேடிக்கு நெஞ்சோலி வந்து துடிச்சிட்டு இருக்காரு. டாடிக்கு என்னாச்சு லில்லி? டேடிக்கு நெஞ்சோலி வந்துருச்சு. சீரியஸா இருக்கு. ஸ்டார்ட் இமிடியேட்லி ப்ளீஸ். வா போலாம். சார் ஆஸ்பத்திரியில இருந்து நெஞ்சு வலி ஸ்டார்ட் இமிடியேட்லி போன் வந்தா 5 நிமிஷத்துல உனக்கு தான் வரும். இங்க கூட்டியாங்க. பலே, இன்னும் தெரியலையா உங்களுக்கு? பருவ காதலர் பார்க்குக்கு எதுக்கு வருவாங்க? யூ சில்லி கேர்ள். அங்க பேஷண்ட்ஸ் எல்லாம் காத்துட்டு இருக்காங்க. நீ போய் சொல்லி I don't like such practical jokes. இங்க வேற என்ன செய்யறது? முந்தா நாள் சினிமாவுக்கு ரிசர்வ் பண்ண டிக்கெட் வேஸ்ட் ஆயி போச்சு. நேத்து டின்னருக்கு வர சொன்னா வரவே இல்ல. இந்த வியாதியஸ்தர்களை விட்டா வேற கதியே கிடையாது உங்களுக்கு. Don't talk rot. இதோ பாருங்க, போன ஜென்மத்துல நீங்க கட்ட பிரம்மச்சாரி. அதனாலதான் உங்களுக்கு அவரக்காய் பொரியல் தின்றதை தவிர அழகு பெண்களை மயக்க தெரியல. பருவ பெண்களை காதலிக்க கத்துக்கங்க பிரம்மச்சாரி. நான் பால சன்னியாசின்னா நீ மயக்கும் மாய மோகினி. நகர get out.
ஒன்னதான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். என் மூளையில திடீர்னு மின்னல் மாதிரி யோசனை வந்துருச்சுடா. ஒரு 40 ரூபீஸ், அதான் 1000 ரூபாய். 1000 ரூபாய் இருந்தா நல்ல சாராய கடையை வைக்கலாம். சாராய கடையை வச்சு வயிறு நிறைய குடிச்சிட்டு தனிகுணத்தம் தாளம் போட்டு பணம் சம்பாதிக்கலாம்டா. சரியா? ரங்கா ரங்கா ரங்கா, ஒரு 40 ரூபீஸ்ரா. பட்டை அடிச்சு கட்டு போனவன் இருக்கான தவிர பட்டை கடை வச்சு கட்டு போனவன் யாரும் இல்ல. என் பேச்சு யாருக்கு அதுலயும் ஏறாது. இப்படிப்பட்ட ஐடியாவை எவனுக்காச்சும் 40 ரூபீஸ்க்கு வித்துடுற, அதுக்கப்புறம் நீ அழுவ. என் முத்தையா, 40 ரூபீஸ் குடுறா என்கிட்ட. கழுத ஒண்ணு வேண்டா. மச்சான பாத்தீங்களா? மரவாழத்தோப்புக்குள்ளே இது நீ போட்டுக்கிட்ட அவரு இந்த அழகான ட்ரெஸ் உனக்கு ஏதுறாங்க? உனக்கு அதுக்கு அவங்கறியா இல்லையா? இந்த துணியை போட்டுக்கிட்டா நான் தர்சானி மாதிரி இல்ல? குரங்கு சூட்டு போட்டதாட்ட இருக்கும். காசிக்கு போட்டு அவரு உன் வேற நாட்டத்துக்கு சென்ட போச்சுக்கிட்டாதான் மறுபடியும் போட்டுக்க முடியும். நான் கொடுக்க மாட்டேன். என்ன சேவை செஞ்சுக்கோ. இருப்பா இருப்பா. பாராட்டு தெரியாது. எடுத்துக்க. ஏதோ ஆட்டுக்கு போட்டுக்கிட்ட விடுறது இல்ல. எடுத்துக்க. இருங்க. எதுக்கு இங்க பாத்துக்கிறது எப்படி? ஆச்சா இன்னுமா என்ன பண்ற? திரும்ப கூடாது. அங்கே திரும்பலாமா? இருங்க. இந்த பேண்ட் போப்பா. Dr. Shekhar, MD. Namaste. Thank you. ஒண்ணும் இல்ல. காட்டுங்க. Sister, any more patients? No, doctor. நான் வீட்டுக்கு போறேன். ஏதான தேவைன்னா எனக்கு போன் பண்ணுங்க. நல்ல சகுனம். That's all. டாக்டர், ஏதாவது மறந்து போயிட்டீங்களா? ரூம்ல கொஞ்சம் வேலை இருக்கு, அதான். ரூமுக்குன்னுட்டு மாடிக்கு போறீங்களே? பாய் 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 பாய். என்ன காரியம் பண்ண நீ? என்ன சார், என்ன செய்தேன் சார்? என்ன செஞ்சா சொல்லவா சொல்லவா? எதுக்கா ரொம்ப தொடக்கல? தொடச்சேன் சார், இப்ப காலையில கூட தொடச்சேன் சார். போய் சொல்லக்கூடாது. அம்மாடி,
அப்படி என் மேல ஆன கடவுள் சாட்சியா போய் சொல்றத விட்டேன் சார். எங்க ரூம கொண்டு போய் காட்டு. வாங்க சார் வாங்க. என்னது? பேஸ்புக் சார். ஜாக்பாட் எந்த நம்பருக்கு போட்ட? 67821 சார். இந்த முண்டா தோத்து போடுவேன். 63456 போடு. வரலன்னா என்ன கேளு. தேங்க்யூ சார். 46791 ஜாக்பாட் கோல்மால் வெற்றி ஜாக்பாட். ஜாக்பாட் எப்படி சார்? நாளைக்கு அடிக்க போறேன் சார் ஜாக்பாட். எஸ் சார். பெரிய டாக்டரே சொல்லிட்டாரு. வெற்றி வெற்றி வெற்றி. என்ன இது? நம்ம டாக்டருடைய பிஹேவியர் நாளுக்கு நாள் மாறி போய்கிட்டு இருக்கு. ஆமா டாக்டர், எனக்கு கூட அதேதான் தோணுது டாக்டர். அடே ரங்க ரங்க. வணக்கம் டாக்டர் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? ஒண்ணுமில்லை டாக்டர், ஒரு வாரமா வாந்தி வந்துட்டு இருக்கு. என்ன தின்னாலும் சரிக்க மாட்டேங்குது. என்னவோ தெரியல, இப்ப வயித்துல ஏதேதோ கோளாறு ஏற்பட்டிருக்கு. என்ன டாக்டர் சார், டெஸ்ட் இல்லையா? பரவாயில்லைன்னா என்ன டாக்டர், மயக்கம் வருது. அந்த வாந்தி நிக்கிறதுக்காவது மருந்து கொடுத்துருங்க. வாந்தி 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 கக்கிறது. என்ன டாக்டர்? பேசுங்க டாக்டர். நிசந்தானா? எத்தனை மாசங்க? போடுங்களா? தேங்க்யூ டாக்டர், தேங்க்யூ. 10 வருஷத்துக்கு அப்புறம் எங்க வீட்டுக்கார இதை கேட்டா எவ்வளவு சந்தோஷப்பட்டு போற தெரியுமா? உடனே மருந்து எழுதி கொடுங்க. ஜலதோஷமா? உடனடியாக நிவாரணம் பெற விக்ஸ் ஆக்ஷன் 500 உபயோகியுங்கள். வரேன் டாக்டர், வரேன். ஐயோ பாத்தீங்களா, இந்த சந்தோஷத்துல கிள்ளு கொடுக்க மறந்துட்டேன். அது என்ன டாக்டர், எப்ப கொடுக்கறது 50 ரூபீஸ் தானே? இந்தாங்க. வரேன் டாக்டர். டாக்டர், அதையும் கொடுத்தீங்களா? மொத்தமா பேங்க் அனுப்புறேன். பேங்க் அதுக்கு தண்டத்துக்கு நானே வச்சுக்கிறேன். உங்ககிட்ட எவ்வளவு இருக்கு? பத்து 15 20 20 50 100 150 200. அக்கா பணக்காரனை பிடிச்சிட்டியே, பரவாயில்லடா. பணக்காரனை பிடிச்சா பணக்காரன் அடிச்சிடவே ஆடுற. அதுக்கு மேல திருப்பு 3 ராஜா. கடாட்டா 3 ஏசு இங்க கண்ணே.
சூரி ஒரு 200 ரூபாய் கடன் கொடுறா. உனக்கு கொடுத்தா திரும்ப வராதுடா. மறக்காம திருப்பி தருவேன். தராடி. 100க்கு 30 ரூபா தருவியா? ஐயோ 100க்கு 30. ஐயோ சரிடாடி. ஆடு. ஹலோ, மதன கோபாலா பேசுறது. கவனமா கேளு. எங்க பேர் பிளாக் பேர்ட். என்ன வேணும் உனக்கு? வர்ற புதன்கிழமை அன்னைக்கு ராத்திரி கரெக்டா 7 மணிக்கு ரயில்வே ஸ்டேஷன் மெயின் கேட்டு கிட்ட எங்க ஆள் காத்துக்கிட்டு இருப்பான். நீ அவனுக்கு 50,000 ரூபாய் பணம் கொடுக்கணும். வாட் நான்சென்ஸ் யூ ஆர் டாக்கிங்? ஒரு பைசா கூட தர முடியாது. எனக்கு என்ன அவசியம்? உன் புள்ள டாக்டர் சேகர் உயிரோட உனக்கு வேணும்னா நீ நமக்கு பணம் தரணும். இல்ல உன் பிள்ளையோட சவத்துக்கு நீயே தீ மூட்ட வேண்டி இருக்கும். புரிஞ்சதா? இந்த விஷயம் வேற யாருக்காவது தெரிஞ்சது உங்க 2 பேருடைய சவத்துக்கும் நாங்க தீ மூட்ட வேண்டி இருக்கும். ஜாக்கிரதை. ஹலோ ஹலோ. மதன கோபாலுக்கு போன் பண்ண. புதன்கிழமை ராத்திரி நம்ம கைக்கு பணம் வந்து சேர்ந்துடும். வெரி குட் ரத்னம். பணம் வரலன்னா அவன் பிள்ளையோட சவம் அவனுக்கு கிடைக்காதுன்னு சொன்னியா? சொன்னேன் சார். குட். கப்பல்ல ஏத்த வேண்டிய சரக்கெல்லாம் ஏத்தியாச்சா? ஏத்திட்டோம் சார். பிளாக் பேர்ட்ஸா? ஆமா சார். 50,000 ரூபாய் அவன் சொன்ன இடத்துக்கு நான் கொண்டு போய் கொடுக்க மறுத்தா என் பிள்ளையை கரெக்ட் கொண்டு போய் கொன்னுடுவேன்னு 2-3 தடவை போன் பண்ணி மிரட்டலாம். நான் கன்ஃபியூஸ் ஆகி இந்த விஷயத்தை உங்களுக்கு ரிப்போர்ட் செய்யறதுக்கு வந்தேன். அவனை விடாதீங்க, அரெஸ்ட் செய்யுங்க பிளீஸ். இந்த பிளாக் பேர்ட்ஸ் பத்தி இதுவரைக்கும் எனக்கு 2-3 ரிப்போர்ட்ஸ் வந்திருக்கு சார். இந்த ஊர்ல கொள்ளைக்காரங்க புதுசா வந்திருக்காங்க. எனிஹவ் அவங்க மிரட்டலுக்கு பயப்பட வேண்டியதில்லை. We shall attend to the case. Thank you sir. ஹலோ மிஸ்டர் மதன் கோபால் ராஜ். மாட்டி வைக்கலாம்னு இப்ப போலீஸ்ல ரிப்போர்ட் கொடுத்திருக்கல நீ. அதுக்காக நம்ம சக்தி அவனுக்கு போலீஸ் ஸ்டேஷன் வெளியே நிரூபிச்சோம். மதன், நீ செய்த தப்புக்கு நம்ம பிளாக் பேர்ட்ஸ் கோர்ட் உனக்கு 50,000 அபராதம் விதிச்சிருக்கு. மொத்தம் 1 லட்சம். அது புதன்கிழமை அன்னைக்கு நம்ம கைக்கு வந்து சேரணும். இல்லன்னா உன் பிள்ளையோட சபம் உன் வீட்டு எதிரில கிடக்கும். அப்ப வந்து என்ன பாத்துங்க. என்ன டாக்டர் சார், அடிக்கடி எனக்கு நோய் வரணும்னு சொல்றீங்களா? அது இல்லைங்க, பெரியவங்க எல்லாம் அடிக்கடி வந்தா தானே எம்பாக நிறைய ஜோக்கு. நல்லா இருக்க? புரியலையா? வணக்கம் டாக்டர். பணமா? சும்மா ராஜா. வணக்கம் டாக்டர் சார். குழந்தைக்கு நேத்துல இருந்து ஜுரம் அடிக்குது. காலையில இருந்து ஜுரம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. கவனிங்க டாக்டர் சார். பாபு 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 மருந்து கொடுக்கறேன். மருந்து எதுக்குங்க? இன்ஜெக்ஷன் செய்ய மாட்டீங்களா? இன்ஜெக்ஷன் டானிக் கொடுக்கிற டாக்டர் யாருன்னா எல்லாரும் உங்க பேரு தான் சொல்றாங்க. என் பேரு இன்ஜெக்ஷன் போடலாம். ஆனா பச்சை குழந்தை ஜுரமா பாக்குறேன். டாக்டர் கேசவ், டாக்டர் கேசவ், கேசவ், டாக்டர் கேசவ், காலையில இருந்து இந்த விரல் வீங்கி போயிருக்குது. இந்த பாருங்க, இந்த விரல தான் இன்ஜெக்ஷன் போடணும். ஆனா வீங்கி போயிருக்குது. டாக்டர் கேசவ் பெரிய டாக்டர், அவரே போடுவார். என் விரல என்ன இருக்கு? பாப்பா முக்கியம். ஐசி பாப்பா நான் கவனிச்சுக்கிறேன். போடுங்க. வாங்க. ஃபீஸ் மட்டும் என்கிட்ட கொடுத்துருங்க. ஆகட்டுங்க. வரேன் டாக்டர். வணக்கம். நல்ல பழைய நோட்டு. வணக்கம் டாக்டர் சார். வணக்கம், வாங்க உட்காருங்க.
என்ன விஷயம்? ஜுரமா, சளியா, வலியா? வலிக்குது. எங்க? இங்க. வரல, டாக்டர் பார்க்க வந்திருக்கேன். பேர் என்ன? வெள்ளையம்மா. ஏன் பிடிக்கல? பிரமாதங்கிற நடங்க. என்ன பண்றது டாக்டர்? ஏதோ விரக்தியா தோணுது. படுக்க நோகுது. திங்கிறது செரிக்கல. உள்ளத்துல உறுத்துறதாட்டம் நொந்து போகுது. உயிர் நின்னு போனதாட்டமா ஏதோ வேதனை, இனிய வேதனை. அங்க இல்ல, அங்கேயும் இல்ல. வெள்ளையம்மா, உன் வலி எங்கன்னு சொன்னதானம்மா? பலே, இத்தனை நாள் என்னமோ நினைச்சேன். நீங்க டாக்டர் இல்ல, ஆக்டர் கூட. நீ ரொம்ப நல்ல ஆக்ட்ரஸ். இன்னைக்காவது சிரிச்சு பேசுனீங்களே, ஐ எம் வெரி ஹாப்பி. இன்னில இருந்து நான் கூட இப்படியே தான் இருப்பேன் வெள்ளையம்மா. நிறுத்துங்க. பேஷண்ட் பேர் வெள்ளையம்மா. என் பேரு? உன் பேர் என்ன? சொல்லு. நீங்க சொல்லுங்க. எப்பவும் சிடுச்சிடுன்னு பேசுவீங்க. ஒரு நாளாச்சும் அழகா என் பேரு சொல்லுங்க பாக்கலாம். எப்படி கூப்பிட? நீயே சொல்லு. நீங்க சொல்லுங்க. நான் என்ன ஒண்ணு செய்யலாமா? நீ நானும் சேர்ந்து சொல்லலாம். சொல்லு. பலே, டாடி உங்களை ஒண்ணு கேட்கணும். நாங்க என்ன இல்லை? அதான் நம்ம விஷயம். அது என் பாக்கியம். செஞ்சுக்கல, ஜாலியா செஞ்சுக்க. தேங்க்யூ வெரி மச். ஐ லவ் யூ. சகதியில சிக்கன சக்கர மாதிரி இருக்கிறது. எவன் ஒப்பத்துக்கிட்டான்? என்ன ஒப்பத்துக்கிட்டான்? எதுக்கு ஒப்பத்துக்கிட்டான்? மேரேஜுக்கு ஒப்பத்துக்கிட்டாரு. என்னது? மேரேஜுக்கு ஒத்துக்கிட்டாரா? அப்பா, இன்னைக்குதான் வண்டி தெங்கு ரோடுக்கு வந்திருக்குன்னு சொல்லு. மீண்டும் செக் போஸ்ட் கிட்ட நின்னு போனா ஆர்டிஓக்கு போன் செய்யணும். ஆர்டிஓ யார் டாடி? ஆர்டிஓன்னா அவனுடைய டேடிமா, அந்த மதன் கோபால் ராஜ் இல்ல. ஓ, யூ மீன் மை ஃாதர்? யுவர் ஃாதர் இல்ல. இன்னைக்கு சாயங்காலமா போய் பேசிடுறேன். தேங்க்யூ. உள்ள போவாதீங்க சார். நம்ம வீடுதான். நம்ம வீடுதான். உள்ள இப்ப உங்களுக்கு எதிராக பெரிய சதித்திட்டம் போடுறாங்க சார். என்னது? உங்களுக்கு லில்லிய மோக்கம் கல்யாணம் செய்யலான்னு. மை காட், நான் எத்தனை தடவை சொன்னாலும் அப்பாக்கு தெரிய மாட்டேங்குது. மறுபடியும் உட்காந்துக்கல என்ன சார்? என்ன செய்யறது? எனக்கு அந்த லில்லி, இந்த மாடர்ன் ட்ரெஸ், இந்த விளையாட்டு எதுவுமே பிடிக்கல. எனக்கு தெரியும் சார், நம்ம டேஸ்டா வேற. நம்ம கிராமத்து பழக்க வழக்கம். பட்டு புடவை கட்டிக்கிட்டு மஞ்சள் குங்குமம். சார், நீங்க மட்டும் இப்ப உள்ள போனீங்க, அத்தனை பேருமா சேர்ந்து உங்களை இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சிருவாங்க சார். ஆனா இப்ப எதுக்கு? ஓகே ஓகே. டார்லிங், ஓ மை டார்லிங், நைஸா நழுவ பாக்குறீங்களா? அங்க நடக்கிற டிஸ்கஷன்ல நீங்க தான் ஹீரோ. கம் ஆன் டார்லிங், கம் ஆன். ஐ சே ஐ அம் வெரி ஹாப்பி டுடே. பாருங்க கொண்டாந்துட்டேன். ஐயா டாக்டர், உன்னை காதலிச்சு எல் போட்டு மாட்டிக்கிட்டு தெரிஞ்ச நம்ம பொண்ணுக்கு இன்னைக்குதான் லைசன்ஸ் கொடுத்தியாமே. என்னையா, நம்ம பொண்ண மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சம்மதிச்சிட்டியாமே. வாட்? சேகர், லில்லி எல்லாம் சொல்லிடுச்சு. என்ன சொல்லி? குத்து எல்லாம் நானே பேசுனீங்களா? ஆர்டிஓ ரூட் பர்மிஷன் கொடுத்துட்டாரு. பூஷணிக்கா உடைச்சு வண்டியை விட வேண்டியதுதான். இன்னைக்கு தசமி முகூர்த்த நாள். நிச்சயத்துல வச்சுக்கலாம். சேகர், பெண்ணை கடைக்கு அழைச்சிட்டு போய் நெக்லஸ் வாங்கி போடு. நல்ல நகையா பார்த்து செலக்ட் பண்ணு. ஆனா ஹினாவுக்கெல்லாம் நெக்லஸ் வராது. புறப்படுங்க, நல்ல செலவு வைக்கிறேன். 10 கேரட்டுமா சுமாரா சொல்ல சொன்னா. நீ சும்மா இருந்தா அம்மா கேக்குறது வேலைடா. சுமார் 15,000 ரூபாய் ஆகும்மா. 15,000 தானே? ஆமாமா. இத காட்டுல காசு இல்லையா? சுமார். சரி சரி,
கரெக்டா இதாட்டம் இன்னொன்னு செஞ்சு வைங்க. அட்வான்ஸ் எவ்வளவு? அப்ப சரி, அட்வான்ஸ் எதுக்குங்க? சரக்கு எடுத்துக்கிட்ட அப்புறம் கொடுங்க. ஐயோ வேண்டாம் வேண்டாம், இவர் ஒரு மாதிரியான மனுஷன். எல்லாம் இங்க ரெடி ஆனது திடீர்னு வேண்டாம்னு சொன்னாலும் சொல்லிடுவாரு. இத பாருங்க, பில் எல்லாத்தையும் நயா பைசாவோட கரெக்டா தந்துருங்க. சரியா? இந்த நெக்லஸ் ஃபைன் ஃபினிஷ் கொடுக்கணும். இதுல இந்த நீலக்கல் வைங்க. மறந்துடாதீங்க, நியூ டிசைன்ஸ் எதுவா வந்தாலும் சொல்லிருக்கோம். கண்டிப்பா மறந்துடாதீங்க. என்ன திரும்ப வந்திருக்கீங்க? பக்கத்துல பொண்ணு இருந்தது இல்லையா, அதனாலதான் நான் ஒத்துக்கிட்டேன். சம்பாதிக்கிற நமக்கு தானே காசு பணத்தோட அருமை தெரியும். அவங்களுக்கு என்ன கஷ்டம் தெரியும் சொல்லுங்க? ரொம்ப கரெக்டுங்க சார். எதுக்காக சொல்றேன்னா, இப்போ மழையும் புயலுமா நாடு ரொம்ப பாதிச்சிருக்கு. எங்கேயும் கஷ்டம் நஷ்டம் சேதம். இந்த மாதிரி நிலையில இத்தனை பணம் செலவு பண்ணி நெக்லஸ் பண்டம் பாத்திரம் வாங்குறது தப்பு இல்லையா? தோழா, பிறந்த மண்ணுக்கு துரோகம் செய்யறதா? பவித்திரமான ரத்தம் என்னுடைய உடம்புல ஓடிட்டு இருக்கு. அந்த நெக்லஸ் எவ்வளவு நீங்க? 15,000 சார். நியூவா சின்ன சைஸ்ல 10,000 கொண்டு செஞ்சு கொடுத்துருங்க. நான் என்ன கொடுத்தேன்? மொத்தமா தந்துட்டீங்களே, மீது 5,000 என்னோட தந்துருங்க. 5,000 இப்ப ஐயா பட்டறதான் இருப்பாரு. இருங்க கொடுத்து. எனக்கு டைம் இல்ல, கையில வாட்ச் கூட இல்ல. பிருந்தாவன் எக்ஸ்பிரஸ் நான் இன்னைக்கு பெங்களூர் போக வேண்டியிருக்கு. என் டைம் வேஸ்ட் ஆகக்கூடாது. தந்துருங்க. ஒரு நிமிஷம் சார், இதுல ஒரு கையெழுத்து போடுங்க. எதுக்குமே நல்லது. இப்ப படம் தர்றேன். சார் 5,000 கவனிங்க. தேசபக்தி நம்ம கிட்ட இருக்கணும். யாரையும் ஏமாத்துறது, மோசம் செய்யறது, வேஷம் போடுறது பாவம். ஜெய் ஹிந்த். என்னப்பா என் பேச்ச கேட்காம இல்லையா? என்னப்பா அப்படி பாக்குறீங்க? பாருப்பா, வாரந்தோறும் யாரோ பிளாக் பேட்ஸ் கொள்ள கூட்டம் ₹1,00,000 தராது போனா உன்னை மர்டர் பண்றதா மிரட்டுறாங்க. இப்ப கூட போன் கால் வந்தது. வர்ற புதன்கிழமைக்குள்ள ₹2,00,000 கொடுக்கலன்னா என்னையும் உன்னையும் கொன்னுடுவாங்களா? யார் இந்த ராஸ்கல்ஸ்? போலீஸுக்கு ரிப்போர்ட் செய்யுங்களேன். வேண்டாப்பா வேண்டாம், அவனு ரொம்ப கொடியவங்க. எதையும் செய்வாங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து வந்துகிட்டு இருந்த என்ன மர்டர் பண்ண முயற்சி பண்ணான். என்னது? அந்த அளவுக்கு போக மாட்டாங்க. பயப்படாதீங்கப்பா. பாவம் ஏதோ ஸ்பை பிக்சர்ஸ் பார்த்து இன்ஸ்பயர் ஆயிருப்பானுங்க. நிம்மதியா படுங்க பிளீஸ் பிளீஸ். அரே டாக்டர், ஏன் லேட் பண்ற? சீக்கிரம் போயிடா. போகாத. சரி, நானே போறேன். என்ன ராஜா, பிஸியா இருக்கியா? You get out! டாக்டர் சார், என்ன டெஸ்ட் பண்ணி என்ன சொன்னீங்க? டெஸ்டா? எப்ப செஞ்ச? என்ன சொன்னேன்னு என்னையே கேக்குறீங்களா? 15 நாளைக்கு முன்ன வந்தப்போ நான் தாயாக போறேன்னு நீங்க போய் சொல்லல? நினைவில்ல. ஓகே, இப்ப என்னாச்சு? என்ன வச்சா? தாயாக போறேன்னு கேட்டதும் நான் அப்படியே பூரிச்சு போயிட்டேன். இந்த வார்த்தை எங்க வீட்டுக்காரர்கிட்ட சொன்ன உடனே அப்படியே சந்தோஷத்துல கீழே விழுந்தாரு. காலை கூட உடைச்சுக்கிட்டாரு. ₹60 கொடுத்து பிறக்க போறவனுக்காக ஆசையோட தொட்டில் கூட கொண்டாந்தேன். ₹600 செலவு பண்ணி பாத்தி கூட கொடுத்தேன். ஐயோ, நான் ஒத்திரி இதுவரை கர்ப்பவதி ஆக்கல. ஐயோ, கர்ப்பவதி நான் சொல்லல. சொல்லல? இதோ பின்ன உங்க கையால எப்படி எழுதுனீங்க சொல்லுங்க. இது என் எழுத்து இல்ல. அப்படின்னா என் எழுத்து, தலை எழுத்து. ஆமா சார், அன்னைக்கு நாட்டை பத்தி சொன்னப்ப கூட நான் தரல ₹5,000. நான் பணம் வாங்கினா? What do you mean? நான் பணம் வாங்கினா? நமஸ்காரம் டாக்டர் சார். நமஸ்காரம். நான் நெக்லஸ்க்கு மொத்தம் உங்ககிட்ட ₹15,000 கொடுத்தேன் இல்லையா?
தந்தீங்க? நான் திரும்ப வந்து 5000 ரூபாய் வாங்கிட்டு தான் சொல்றாரு உங்க புள்ள. வேண்டா பையா. ஆமாய்யா, இந்த பக்கம் போய் அந்த பக்கம் வந்து 5000 வாங்கிட்டு போயிட்டாரு. டோன்ட் டாக் ரபிஷ். நான் பணம் வாங்கிட்டு இல்லன்றேனா? கோபம் வேண்டாம், கோபம் வேண்டாம். ஏண்டா நிஜமா சொல்லு, நீதான் பணம் தந்தியா? நிஜம்டா ஐயா, 5000 தந்த. என் மேல ஆள வேணும்னா பவுச்சர் மேல கையெழுத்து போட்டு கொடுத்துருக்காரு. இருங்க காட்டேன். ஏண்டா பரதேசி பயமவனை, எங்கடா வவுச்சர்? இருங்க ஐயா, அதைத்தானே தேடிக்கிட்டு இருக்கேன். வாய மூடுறான். ஏய், எத்தனை நாளா அந்த திருட்டு வேலை செய்யற? எவ்வளவு கொள்ளையடிச்ச? அலட்டிக்காதையா, அதைத்தானே தேடிக்கிட்டு இருக்கேன். முதல்ல சண்டை நிறுத்துங்க. நான் இப்ப என்ன செய்யறது? பொறுத்துக்குங்க சார். ஏய், இல்லாத வவுச்சர் எங்க இருந்துடா கிடைக்கும்? ஏண்டா இப்படி என் வவுச்சரிச்சல கொட்டிக்கிற? ஐயா ஐயா, இத இருக்குது வவுச்சர். ஐயா கிட்ட காட்டுங்க. இதுதானே பாருங்க. ஹலோ, டாக்டர் சேகர் ஹியர். ஹாய் மிஸ்டர். ஓ, லில்லியா? இல்லாத போனா வேற கேர்ள் ஃபிரெண்ட்ஸ் உங்களுக்கு போன் செய்யறாங்களா என்ன? என்ன சொல்லுவேன், நான் பிஸியா இருக்கேன் இப்போ. நத்திங் டூயிங். சாயந்தரம் கரெக்டா மணி 4 ரெடியா இருக்கணும். நானே வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன்னு நீங்க தானே அன்னைக்கு சொன்னீங்க. நான் இப்போ என்ன சொல்றீங்க? நான் போய் சொல்றேனா? இதோ 1 மணி நேரத்துல நான் ரெடியா வந்துடுறேன். இப்ப நாம நினைச்ச இடத்துக்கு போலாம். ஓகே ஓகே தானா? போலாம். ஹலோ, வணக்கங்க. டாக்டர் எஜமா இருக்காங்களா? இருக்காரு. நீங்க யாரு? பவித்திரம் அனுக்குங்க. நான் எத்தனையோ மருந்து சாப்பிட்டு தலைவலி போகலீங்க. என் பொஞ்சாதுக்கு என்ன மருந்து சாப்பிட்டு வவுத்த வலி போகலீங்க. இப்ப உங்களை வந்து பாக்கலாம்னு ஆசைங்க. டாக்டர் எஜமா 4 மணிக்கு இருப்பாங்களா? இன்னும் 1 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு போயிடுவாரு. அப்படிங்களா? போயிடுவாங்களா? நல்லதுங்க. சார், நீங்க சொன்னது உண்மைதான். ஏதோ சம்பந்தம் இருக்கு. சம்திங் இஸ் ராங் சம்வேர். அண்ட் இன்னைக்கு லில்லி எனக்கு போன் செஞ்சேன். அவளை சந்திக்கிறேன்னு நான் பேசினேன். அவகிட்ட நான் எங்க பேசினேன்? என்ன சார் இது? துப்புரியும் கதை படிக்கிற மாதிரி இருக்குது. ஹலோ, மது நர்சிங்ஹோம். ஹலோ, யார் பேசுறது? டாக்டர் சேகர் எம்டி. யார் சார் பேசுறது? டாக்டர் சேகர் எம்டி. சார், டாக்டர், அந்த பேஷண்ட்டுக்கு டெம்பரேச்சர் அதிகமாயிடுச்சு. ஆஃப்டர் டெம்பரேச்சர்லாம் எங்கிட்டே சொல்றது? உள்ள டாக்டர் கேச விட்டு சொல்லுங்க.
இன்னைக்குதான் நம்ம ஹாப்பியா வெளியே வந்திருக்கோம். எப்பவும் ஏதோ சாக்கு சொல்லி தப்பிச்சுக்குவீங்க. நீ கூப்பிட்டு வரலன்னா அது அந்த டாக்டரோட தப்பு. அந்த டாக்டரா? நான் ஆஸ்பத்திரியில இருக்கும்போது டாக்டர் சேர்க்கிறேன், வெளில வந்தாக்கா மாமூல் சேர்க்கிறேன். தெரியுதா? அப்போ நம்ம கல்யாணம் எப்பத்தா? முகூர்த்தம் வச்சதும். அதான் முகூர்த்தம் எப்போ? மேரேஜ் அன்னைக்கு. சொல்ல மாட்டீங்களா மேரேஜ் எப்போ? நீ எப்போ சொல்றியா அப்போ. இப்போ என்ன? ஒண்ணுல எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. நீ போ. நான் தான் பண்றேன். நீ வீட்டுக்கு போ. நீ போ. நீ போ. பாய். பாய். அவன்தான் சைக்கிள்ல போறது. அவன்தான். சாருக்கு சைக்கிள் வேற. ரங்கா, ஏ ரங்கா, ஒன்னதாண்டா வர்றியா இல்ல நான் உள்ள வரட்டுமா? வாடா. ரங்கா எங்க? இன்னும் ரங்கா எங்கங்கறேன். ஏன் மறுபடியும் வெளியே கூட்டிட்டு போறதுக்கா? பணம் கொடுக்கணும், வசூல் பண்ணிட்டு போறான்னு வந்திருக்கோம். மறுபடியும் கடனா? கொஞ்சமா நெஞ்சமா 500 ரூபாய் கடன் வாங்காம இந்த இடத்தை விட்டு போக மாட்டோம். ஆமா ஆமா. ஏப்பா, எங்க ரங்க கடன் வாங்கினானா? நிஜமாவா? சரவாமா, யோகியமான பிள்ளைய பத்தி வச்சிருக்க. பணம் தராம எத்தனை நாளைக்குத்தான் ஏமாத்துவான்னு. அவன் கூனை ஆட்ட பின்னாடியே வந்து ஒளிஞ்சுக்கிட்டான்டா. அவன் எங்கடா போக போறான்? நம்ம கையில இருந்து தப்பவே முடியாது. வீட்டுல இல்லன்னு சொல்றேன்ல, பதுக்கி வச்சிருக்கோமா? வாங்க போங்க. அவனுக்கு பிராத்தம்ல நாம என்ன செய்யலாம்? என்னது? அவனுக்கு பிராக்கெட்ல 10,000 விழுந்திருக்கு. அந்த 10,000 ரூபாய் விஷயத்த சொல்லி நம்ம பணத்தை வாங்கிட்டு போகலான்னு வந்தோம். அந்த 10,000 வாங்குற யோகம் அவனுக்கு இல்ல. நாம என்ன செய்யலாம்? கோழி ஆட்டம் வைக்க போறது அடிக்காதீங்கப்பா, என் பிள்ளைய விட்டுடுங்க. உங்களுக்கு கோடி புண்ணியம் உண்டு. வீட்டுக்கு முன்னாடி கட்டினா நல்லா இருக்காது. போய் You say I'm Dr. Sekhar, MD. MD? டாக்டர் மோர கட்டை பாரு. பணத்தை விடக்க. உண்மைதான் சார். நான் டாக்டர் சேகர், டாக்டர் சேகர் MD. ஓகே, உங்களுக்கு எவ்வளவு படம் வேணும்? 500 ரூபாய். 500 ரூபாய் தானே? கொஞ்சம் இருங்க. பணத்தை வச்சுக்கிட்டு ஏண்டா? பணத்தை எடுத்துட்டு அப்புறம் அடிச்சா அப்படி. இதான் உங்க மரியாதையா? அங்க அத்தை கடந்து அழுது துடிக்கிறாங்க. நீ பாட்டு கடை வாங்கி ஜாலியா ஊர் சுத்துறல்ல, அனுபவி. I'm Dr. Sekhar, MD. I'm Dr. Sekhar, MD. You say I'm just... அம்மாடியோ, இங்கிலீஷ் பேஸ் வேற உன் மூஞ்சிக்கு. என்கிட்டயே ஸ்டைல் காட்டி நடிக்கிறியா நீ? உன்னை அத்தை பார்த்தாங்கன்னா அவங்க வயிறு பத்திக்கிட்டு எரியும். வா நம்ம வீட்டுக்கு போலாம். No. I'm Dr. Sekhar. வாய மூடு.
உன்கிட்ட பணம் இருந்தது நீ குழைச்சுக்கிட்ட. இல்லன்னா இந்நேரம் உன்னை பத்தடி ஆக்கி பத்தடியோட தின்னிருப்பாங்க. வா உட்கார். சத்தம் வருதே, கொஞ்சம் எங்க? என்னது? சுண்ணாம்பு. சுண்ணாம்பும் பெயிண்ட் அடிக்கிறது என்ன சொல்ற? பாடி செப்டிக் ஆயிட போகுது. வீட்டுல பிளாஸ்டர் டென்ஷன் எதுவும் இல்லையா? சரிதான் வாய். உன்னை பார்த்தாலே பத்திக்கிட்டு வர்றது, வேண்டாத வேலை பண்றது, அப்புறம் தமாஷா பேசி சிரிக்க வைக்கிறது உனக்கு வேலை. ரங்கா, வீணா எதுக்கு வேண்டியவங்களையும் சொந்தக்காரங்களையும் விரோதிச்சுக்கிறேன்? உனக்கு அதனால என்ன லாபம் சொல்லு? என்னைக்கு யாருக்கிட்ட மாட்டிக்குவியோன்னு நான் பயந்துகிட்டு இருக்கிறேன். நீ சுகமா இருக்கணும்னு அந்த அம்மனை நான் தினமும் வேண்டிக்கிறேன். என்ன யோசிக்கிற? தப்பிச்சுட்டு போயிடலாமண்ணா? காலை உடைச்சுடுவேன். நாளையில இருந்து வாசப்படி தாண்ட கூடாதான். படுத்துக்க. சுண்ணாம்பு என் கண்ணுல படுத்துக்கோ, படுத்துக்கோ. வந்துட்டீங்களா? என்ன சார் இது? பேஸ் பவுடருக்கு பதிலா சுண்ணாம்பு பூசிருக்கீங்களே? பூசிக்கல, பூசி விட்டாங்க. அப்பா தூங்கியாச்சு. வரலையேன்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காரு. எங்க இருந்து வரீங்க? ராஜு, இன்னைக்கு ஒரு விசித்திரம் நடந்துச்சே. அது என்ன சார்? எம் போலவே இருக்கிற ஒரு மனிதனை நான் சந்திச்சேன். ப்ராமிஸ். அது எப்படி சார்? டபுள் ரோலா? அவன் பேரு ரங்க. இத்தனை நாளா என் நாட்டை வந்து ஆஸ்பத்திரியில பணம் சம்பாதிச்சிருக்கான். ஐயோ, அதுல ஒரு விசேஷம், லில்லி கிட்ட அவன் வசமா சிக்கிக்கிட்டாரா. அவன் யார் சார்? சார், வாந்திய ஸ்டாப் பண்றதுக்கு பதிலா வாந்தி வர மருந்து எழுதி கொடுத்துற போறான். படுபாவி, உங்க பிராக்டிஸ் எல்லாம் வீணா போயிடும். ஆனா அவன் எனக்கு என்ன துரோகம் செஞ்சாலும் ஒரு விஷயத்துல இஸ் வெரி லக்கி fellow, you know. எப்படி சார்? அழகும் மப்பாவித்தனமுமான ஒரு அமைப்புல ராணியாட்ட அலங்கரிக்கப்பட்ட ஒரு புத்தம் புதிய பூசணி பூ அழகி அவன் பக்கத்து வீட்டுல கூடியிருக்க. போலீஸ்ல ரிப்போர்ட் கொடுத்து இரும்பு கம்பிக்கு அந்த பக்கத்துல அலங்காரமா பையனை கைதியா நிக்க வச்சு அழகு பார்க்கலாம். ஐம் சாரி, pardon me. மதன் கோபால், புதன்கிழமை அன்னைக்கு நமக்கு 2 லட்சம் கிடைச்சே ஆகணும். இல்லாத போனா உன் பிள்ளையோட சவம் வீட்டுக்கு வந்துடும். இது லாஸ்ட் ரிமைண்டர், ஜாக்கிரதை. பிளாக் பேர்ட்ஸ் 2 லட்சம் தராது போனா என்ன கிட்னாப் பண்ணிட்டு போய் மர்டர் பண்றதா மிரட்டுறாங்க. நிஜம்தானா சார்? ஆமா ராஜு, இது வரைக்கும் எத்தனையோ போன்ஸ் வந்ததா அப்பா என்கிட்ட சொன்னாரு. ஐடியா சார், 2 லட்சத்துக்கு ஐடியா சார். என்னது, டெலிபோனை கட் பண்ணலான்றியா? என்ன சார் நீங்க? வாங்க சார் உட்காருங்க, சொல்றேன். நான் சொல்றத கொஞ்சம் கவனமா கேட்டுக்கங்க. அந்த ரங்க அசல் உங்களாட்டமே இருக்கா இல்லையா? ஆமா. இப்ப நாம ஒரு பிளான் போடணும். அதே நீங்க ஒரு 3 மாசம் மாயமா மறைஞ்சு போயிடுறீங்க. அப்போ நாம ட்ரிக்கா அந்த ரங்கனை இந்த இடத்துல உட்கார வைக்கிறோம். பிளாக் பாஸ் காரங்களுக்கு 2 லட்சம் வேணும் இல்லீங்களா? நாமளும் கொடுக்க போறோம். இருங்க, அந்த பிளாக் பாஸ் காரங்க ரங்கனை கடத்திக்கிட்டு போயிடுறாங்க. இது எப்படி சார்? பிரமாதமான பிளான். சரி, அது வரைக்கும் நானே செய்வேன். என்ன சார், ரங்க சீட்டு காலியா இருக்குது, பக்கத்துல பூசணி பூவும் இருக்குது. வெரி குட், வெரி குட். நீங்க போங்க. நான் வரேன். நீங்க போங்க. வரேன். ஒரு மூளை இருக்கு. வரேன். பூசணி பூவா? சார், எங்க சார் புறப்பட்டீங்க?
ஹாஸ்பிட்டலுக்கு. ஹாஸ்பிட்டலுக்கா? இப்ப நான் அங்க இருந்தா சார் வரேன். நான் கவனிச்சேன். இப்ப நீங்க அங்க இருக்கீங்க சார். சரிதான், அந்த ராஸ்கல் அப்பவே அங்க போயிட்டான் போல. அவனுக்கு டியூட்டி ஹவர்ஸ் கிடையாது. இல்ல சார், இப்ப நீங்க ரெஸ்ட் எடுக்கிற டைம்ல அவனுக்கு டியூட்டி ஹவர்ஸ். டப் டப் 4 கேஸ் டெஸ்ட்னு 200 300 ஜோப்ல தள்ளிக்கிட்டு இருக்கா சார். லைக் ஃபாலோ. அசல் என்னதான் இருக்கான்ல? அசல் உங்களாட்டம் தான் இருக்கா சார். சார், உங்க 2 பேரையும் வச்சு டபுள் ஆக்ஷன் சினிமா எடுத்தா 100 நாள் கேரண்டி. காஷ்மீர் டிக்கெட் டிராவல் ஏஜென்சி இருந்து கொண்டாந்தேன். வெரி குட், வெரி குட். அந்த டூப்ளிகேட் ராஸ்கல் இந்த டிக்கெட்னால இக்கட்ல சிக்கிறான் பாரு. ஓகே. ஹலோ ஹலோ டாக்டர் சார். டாக்டர் சார் இருக்காருங்களா? நான் தான் டாக்டர் சேகர் பேசுறேன். நான் தான் அசோக் டிராவல்ஸ் மேனேஜர் மோகன் ராவ். பேசுங்க. இப்ப 6 மந்த்ஸுக்கு பூர்ண ஓய்வு எடுத்துக்கிட்டு ஜாலியா சுத்துறதுக்கு காஷ்மீர்ல ஹவுஸ் போட்டு ரிசர்வ் செஞ்சுட்டேன். உங்க பிரயாணத்துக்கு மெயில டிக்கெட் ரிசர்வ் செய்திருக்கேன். நம்ம அசிஸ்டன்ட் கிட்ட உங்களுக்கு டிக்கெட்டும் கொடுத்து அனுப்பியிருக்கேன். வாங்கிக்கங்க. ஓகே. டாக்டர் காஷ்மீர் ஐயோ ஒரே கன்ஃபியூஷனா இருக்குமே. இதாண்டா சான்ஸ் விடாத. டாக்டர் 6 மாசம் காஷ்மீர் போறாரு. ரைட். அசல் விஷயம் அசல் டாக்டர் சொல்ல வேண்டாமா? ஹலோ ஹலோ. எஸ். ஹலோ, டாக்டர் சார் இருக்காங்களா? நான் தான் டாக்டர் சேகர் பேசுறேன். நமஸ்காரம் சார். நான் அசோக் டிராவல்ஸ் மேனேஜர் மோகன் ராவ். வாட் இஸ் த மேட்டர்? ஒண்ணும் இல்லைங்க. இப்ப பாருங்க, நீங்க சொன்னது போல கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கிறதுக்காக ஜாலியா காஷ்மீர்ல ஹவுஸ் போட் ரிசர்வ் செஞ்சிருக்கீங்களா? ஆமாங்க, அதேதாங்க. உங்க பிரயாணத்துக்காக மெயில்ல டிக்கெட் புக் ஆயிருக்குங்களா? ஆமாங்க. கொஞ்ச நேரத்துல டிக்கெட்டை வீட்டுக்கு அனுப்புறேன்றீங்க, அதானே? அனுப்புறாங்க. தேங்க்யூ. நோ சார், தேங்க்யூ சார். குருவி வலையில விழுந்தாச்சு. டூப்ளிகேட்டா வலையில விழுந்தா. குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங். எதுக்கு என்ன வர சொன்னீங்க? கேஷவ், நான் ஒரு 6 மாசம் ரெஸ்ட் காஷ்மீர் போலான்னு இருக்கேன். காஷ்மீரா? 6 months? I see. Yes, you see. Somehow I become very nervous day by day. மனசு சரியில்லாத நிலையில நாம என்ன செய்யறோங்கிறது எனக்கே தெரியாம போயிடுது. இந்த நிலையில ஒரு டாக்டர் பேஷண்ட்ஸை ட்ரீட் செய்யறது ரொம்ப கஷ்டம் இல்லையா? அதனால இந்த அட்மாஸ்பியர்ல இருந்து போயிடலான்ட்டு தான். அப்ப வரேன் கேசவ். கேசவ், ஒரு முக்கியமான விஷயம். இன்கேஸ் மத்தியில நானே திரும்பி வந்துட்டாலோ இல்லாட்டி போனா பிரயாணமே கேன்சல் ஆகி போயிட்டாலும் நானே ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ஆபரேஷன் செய்யறேன்னு சொன்னாலும் நீங்க பர்மிட் பண்ணக்கூடாது. நீங்களே ஏதோ ஆபரேஷன் செஞ்சணும். ஓகே? இது என்ன டாக்டர், குவைட் சர்ப்ரைசிங். சர்ப்ரைசிங்? ஆரோக்கியம் சரியில்லாத நிலையில இதெல்லாம் பேச வந்திருக்கேன். ஓகே, ஐ கேன் டேக் சார்ஜ். பட் எப்ப நீங்க காஷ்மீர் போக போறீங்க? இன்னைக்கு. ஆபரேஷன் மட்டும் நீங்க தான் செய்யணும். ஷுவர். அப்படியே. அவன் இங்க எங்கேயோ ஒளிஞ்சிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். பெரிய ஸ்டேஷன் இல்லீங்களா? அட்டென்ட் பண்ணல. நம்ம பிளானே வெற்றி அடைஞ்சிடும் சார்.
வரேன். மறக்காம வந்துருங்க சார். ஓகே ஓகே ஓகே. என்ன சார் திரும்பி வந்துட்டீங்க? ஒண்ணு இல்ல, ட்ரெயின் நெருங்கினதும் மூடு மாறிடுச்சு. காஷ்மீர் நிலைமை சரியில்லை, வந்துட்டேன். பரவாயில்ல, வந்துட்டீங்கல்ல, ஏறுங்க. பெட்டி எங்க? பரவாயில்ல, பெட்டி இல்லாத போனாலும் பரவாயில்ல, வந்துட்டீங்களா? உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. வாங்க உட்காருங்க. ரங்கா 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 ரங்கா. வாங்க சார், வாங்க. என்ன சார் ரேடியா குழம்பி போய் வரீங்க? கவலைப்படாதீங்க. இதை பாருங்க, காஷ்மீரை விட பிரமாதமான ஏற்பாடுலாம் செஞ்சு கொடுத்துறேன். வாங்க. இந்த வீட்டுக்குள்ள நுழையிற மாதிரி நுழையிறீங்க? இது உனக்கு புலி கூண்டுற. வாங்க சார். செல்லம்மா, அவன் எனக்கு ஒரே ஒரு குழந்தையாச்சு அம்மா. இத்தனை நாளா என்ன அடியோடு மறந்துட்டு பெட்டி படுக்கையோடு எங்கேயோ ஓடி போயிட்ட சரிதான அம்மா. அவன் எனக்காக கவலைப்படாம போனாலும் பெத்த பாசம் என்ன போட்டு கொல்லுதே அம்மா. இன்னைக்கு வீட்டுக்கு என்னைக்காவது ஒரு நாள் மனசு மாதிரி கண்டிப்பா வீட்டுக்கு வந்துடுவாரு. அந்த கடைக்கார புள்ள திரும்பி வந்துட்டால, இப்ப என்ன புத்திசாலி விவசாயம் பண்ணிக்கலாம். இங்கதான் உட்கார்ந்து இருக்கிறியா? வா, சோறு திங்கலாம். ஒரு 10 ரூபாய் இருந்தா கூட சொல்லலாம். வீட்டிலே உட்கார்ந்து நாம அப்பளம் போட்டு நிறைய பணம் சம்பாதிக்கலாம். அப்படியே ஒரு பெரிய மாடி வீட வாங்கிடலாம். ஆண்டிகள் எல்லாம் கூடி மடம் கட்டின மாதிரிதான் இருக்கு. அங்க மீன் குழம்பு மாறி போகுது. வா வா. ரங்கா, வந்துட்டேன் செல்லம். இப்போ வந்துட்டேன் செல்லம். இனி எப்போ வீட்டை விட்டு வெளியேறக்கூடாது ஒரு உத்தேசத்தோட வந்துட்டேன் செல்லம். என்ன நிஜம்தானே? நிஜமா தான் செல்லம். இத்தனை நாளா நான் பணம் பணம் பறந்தேன். அது தப்புன்னு தெரிஞ்சது. எப்பவும் நிலைக்காத பணத்துக்காக காலமா இருக்கிற அன்பை நான் மறந்து போயிட்டேன். இன்னைக்கு என் தப்ப நானே தெரிஞ்சுக்கிட்டேன் செல்லம். அப்பா, இன்னைக்குதான் உன்கிட்ட இந்த பேச்ச கேக்குறேன். அத்தை இந்த பேச்ச கேட்டாங்க நான் பூரிச்சு போயிடுவாங்க. சீக்கிரமா உள்ள வா. இந்த மாதிரி ஒரு 40 ரூபாய் இருந்தா கூட முக்கியமா தேவையா இருக்கு. திரும்ப கொடுத்துறேன். அதுக்கு என்ன? இத்தனை நாளைக்கு அப்புறம் இப்பதான் 40 ரூபாய் கிடைச்சது. அத்தை அத்தை, உனக்கு மகிழ்ச்சியான விஷயம் சொல்லட்டா? என்னம்மா? நம்ம ரங்க எல்லாத்தையும் மறந்து பெட்டி படுக்கையோடு திரும்ப வந்துடுச்சு. ஓடு வேலைதானேம்மா. இவன் எங்கம்மா திருந்து போறா? 2 நாளாச்சுன்னா மறுபடியும் ஓட போறா. அம்மா, என்னடா அப்படி பாக்குற? அம்மா, நீ கூப்பிடுறது கேட்டு எனக்கு ஏதோ உணர்ச்சி தோணுது. இத்தனை நாளா இந்த அன்புக்கு கருணைக்கு கொடுத்து வைக்கலையேன்னு வேதனைப்படுறேம்மா. பிள்ளைக்கு பெரிய கோயில் அம்மா தான். அதனால இனிமே நான் இங்கேயே தங்கிடுறேம்மா. ரங்கா, என் கண்ணா, ஐயா. அது குழா தண்ணி இல்லடா, செட்டு செட்டு.
பக்கத்திலேயே பேஸ் பவுடர் இருக்கு, எடுத்துக்க, பூசிக்க பூசிக்க. பொழுது விடிஞ்சிடுச்சு, இன்னும் என்ன யோசனை? இந்த வேப்பங்குச்சி எடுத்துக்கோ. பல்ல விளக்கு. என்ன பாக்குற? குளிக்கணும். நான் குளத்துக்கு தான் போறேன். வா. குளத்துக்கா? பின்ன இல்லாத போனா கிணத்துல இறங்கி துணி துவைக்க முடியுமா என்ன? வா போலாம். அண்ணா வா சொன்னல வா. ஏன் திரும்பி வர்ற? இந்த தண்ணியில குளிச்சா மலேரியா வரும், டயரியா வரும், எல்லாரியா வரும். அம்மாடியோ பெரிய டாக்டர் ஆட்டம் பேசுற. வைகோலி அட போடா. வாங்க சார், இதுதான் வழி. எனக்கு தெரியும்டா. என் ஆஸ்பத்திரிக்கு நீ வழி சொல்றிய? டாவா அட உன் நாக்கு அழுகி போக என் முதலாளி என்ன டான்னு சொல்றது இல்ல, என்ன கொழுப்பு. என் உண்டை கட்டி, இது உன் ஹாஸ்பிட்டலா? வாங்க சார், வாங்க சார், வாங்க சார். டாக்டர், நீங்க ஊருக்கு போகலையா? இல்ல சார், ஊருக்கு போற ப்ரோகிராம் கேன்சல் ஆயிடுச்சு சார். மூடு ஒரு மாதிரியா இருந்துட்டு கேன்சல் செஞ்சுட்டேன். டாக்டர், இப்போ ஒரு அப்பெண்டிசிட்டிஸ் கேஸ் வந்திருக்கு, ஆபரேஷன் செய்யணும். ஆபரேஷன் செய்யறேன்னு? அம்மா நீங்களா? ஏன் செய்யக்கூடாது? நான் டாக்டர் சேகர், எம்டி. டாக்டர், இப்போ உங்க ஹெல்த் நல்லா இல்லைன்னு தோணுது, நான் ஆபரேஷன் கரெக்ட் பண்றேன். ஆசீர்வாதம். Okay, with all your blessings. Thank you. All the best. Please take rest. ராஜு, ஆபரேஷன் செஞ்சு செஞ்சு மனுஷங்களை கொத்துறாங்க ஏட்டா, அறுத்து வெறுத்துச்சா ராஜு. வயிற்று வலி ஆபரேஷன் தானே சின்ன டாக்டர் கிட்டே விட்டுட்டேன். அவர் என்கிட்ட கத்துக்கிட்டவர் தானே. இந்த வயிற்று வலிக்கு சினாய்கரா பூஜா மருந்து சாத்த க்ளோஸ். விநாயகர பூஜையா? அந்த பேர்ல மருந்து இல்லையே சார். இல்லையா? ஜோக் அடிச்சா எப்படி? உன்னை உதைக்கணும் போல இருக்கடா. ஏதோ உளறிட்டு ஜோக்கு நான் சொல்றேன். பிரமாதமா இருக்கு சார். உங்களை தவிர இப்படிப்பட்ட ஜோக்கு யாருக்கிட்ட இல்ல சார். ஹலோ ஹலோ, எனக்கு சார். ராஜு, நான் சேகர். எப்படி இருக்கான் டூப்ளிகேட் சார்? ஒரேடியா குஷில துள்ளிக்கிட்டு இருக்கான் சார். யாரு? 10ஆம் நம்பர் ரூம் பேஷண்ட்டுக்கு சொந்தக்காரன். அவனா? அந்த வடுவா நல்லா ஆரோக்கியத்தோட இருக்கான்னு சொல்லு. அந்த வடுவா நல்லா ஆரோக்கியத்தோட இருக்காங்க சார். இப்போ சார் ரொம்ப போஸ் கொடுத்து கொள்றான் சார். திட்டம் போட்டு நான் இங்க வந்ததுக்கு என்ன கட்டி போட்டுதான் இருக்கேன் ராஜு. சார் பைத்தியம் மாதிரி மருந்து கொடுத்துட போறான், கொஞ்சம் கவனமாவே இருந்துக்க ராஜு. ஜாலியா நான் ஆடுற விளையாட்டு பேஷண்ட் உயிருக்கு ஆபத்து வந்துடக்கூடாது. டாக்டர் கேசவ ஜாகிரதையாவே இருக்கு சொல்லு. சார் பெண்ணு எப்படி இருக்கு சார்? பொண்ணா? யூ சில்லி ஃபெலோ, முந்திரி பழமாட்டம் இருக்கடா. அவன் என்ன செய்யறான்? ஓனா மாதிரி முறைக்கிறான் சார். அவனுக்கு சந்தேகம் வந்துரு போகுது, நான் வச்சிடுறேன், ஜாகிரதை. சரி சார், வச்சிடறேன் சார். பேஷண்டோட மாமனாரா ரொம்ப கஷ்டப்படுறாரு சார். அதான் நான் இருக்கேன்னு. இருக்குவே இருக்கு விநாயகர பூஜா மருந்து. நீ கூட ஜோக் அடிக்கிறடா. டாக்டர் கேசவ கூப்பிடு. ஓகே டாக்டர். பணத்தை எல்லாம் தள்ளிக்கிட்டே இருக்கீங்க சார். அவ கைக்கு வருது, என் பைக்கு வந்தாருண்ட. ஆஸ்தி அவருது, அனுபவிக்கிறது நீயா? ஆமா சார், பணம் உங்களுக்கு தான். வாங்கிங்க வாங்கிங்க. இது குடி, இருமல் ஜாஸ்தியா இருக்கு. ரங்க எங்க அம்மா? எங்க போனாரோ என்னமோ. குடி.
மிளகு கஷாயம். சொல்லலாம். இருமலுக்கு. பேஷண்ட்டுக்கு இந்த மாதிரி கஷாயம் விஷயம் எல்லாம் கொடுக்கூடாது. இதோ இருமல் மிக்சர் டானிக் கொண்டு வந்திருக்கேன், அதை கொடு. உனக்கு இல்ல, அம்மா. ரங்கா, நீ பேசுனத நம்பலனா 2 நாளா உன் பழக்க வழக்கத்தை கவனிச்சதும் ஆச்சரியமா இருக்குடா. நான் பெத்தது ஒரு நல்ல பிள்ளைதான்னு எவ்வளவோ கர்வப்படுறேன். அதோட நீ திருந்திட்டதை பார்த்து என் மகன் தானான்னு சந்தேகமா இருக்குடா எனக்கு. ஏன் சந்தேகமா? நான் ரங்கனே தான். பா ராஜா, நான் உன்னை வேண்டினதும் அந்த கடவுளை வேண்டினதும் பறிச்சு போச்சுடா. சரிதான். இப்படி தாயும் பிள்ளையும் ஒருத்தர் புகழ்ந்துகிட்டு இருந்தா மத்தியில நான் எதுக்கு? கடைக்கு போறேன். எங்க போறேன்? தேங்காய் கடைக்கு. எந்த கடைக்கு? நீ எதுக்கு வர? நானும் கூட வரேன். சரி, உனக்காகத்தான் வரேன்னு வச்சுக்க. அம்மாடியோ, பேச கத்துக்கிட்டியே. சமுத்திரத்துல காவேரி கலக்கிறதாட்டம் உன்னோட கலந்துருவேன். வாங்க பிரதர், வாங்க. கும்பகோணையால் நீர் சல்லிசாவே இருக்கும். ஆரோக்கியத்துக்கு பெட்டர். கோகனட் வாட்டர் குட் ஃபார் யோர் டாட்டர். குளிர்ச்சியை தரும், குளிர்ச்சியை தரும். கண்டிப்பா சொல்றேன், குளிர்ச்சி தரும், குளிர்ச்சியை தான் தரும். நீங்க ஸ்ட்ராவோட சேர்ந்தே சாப்பிடலாம். ஸ்ட்ராவ் சாப்பிடுங்க, இளநீரை விட்டுருங்க. ஆமா, ஸ்ட்ராவ் ஃப்ரீ. ஒரு இளநீர் ₹1 தான். கண்டிஷன்ல வைக்கும், குளிர்ச்சியை தனிச்சு சூட்டை காக்கும். வைட்டமின் ஏ, வைட்டமின் பி, வைட்டமின் சி, டி, இ, கொசு எல்லாம் இருக்கு. சிவோ பாலா விஷு, அது ஜாப்பனீஸ். ஹலோ, வாங்க வாங்க பிரதர், வாங்க. இளநீர் சாப்பிடுங்க. வைட்டமின் சி இருக்குது, குளுக்கோஸ் இருக்குது, என்னென்னமோ இருக்குது. இளநீர் இன்னும் கூப்பாடு. காயெல்லாம் தீர்ந்து போச்சு. உன் பேச்சால காயெல்லாம் வித்து போச்சு. நீ இங்கே இரு, நான் தோட்டத்துல போய் காய எடுத்துட்டு வரேன். காயில இருக்கும்போது நான் அதுக்கு காவல நானும் வரேன். இருக்கேன், கூட வரேன். சரி வா. அன்புள்ள கண்ணனோ அணைத்தாட வந்தது உன்னை, வஞ்சி உன்னை. அந்த தெய்வீக காதல் கண்ணோடு மின்ன, அந்த தெய்வீக காதல் கண்ணோடு மின்ன. கனிந்து வந்தாளோ ராதை ஆசையில் கண்ணா, கனிந்து வந்தாளோ ராதை ஆசையில் கண்ணா. கண்ணம்மா மனதோ கனியாத கனியோ, அணைத்தால் பொய் கோபங்கள் வருதோ. கண்ணானின் விழியோ கரை காணா கடலோ, அதன் மாய மர்மங்கள் புதிதோ. என்னடி பொண்ணு செவ்வாயில் ஒண்ணு, ஆசைகள் பொங்க முத்திரை போடு. என்னடி பொண்ணு செவ்வாயில் ஒண்ணு, ஆசைகள் பொங்க முத்திரை போடு. மலர்நானோ விரிய தவித்தது வந்தோ, மறைத்தேனோ வேறு எண்ணங்கள் உண்டோ. அன்புள்ள கண்ணனோ அணைத்தாட வந்தது உன்னை, வஞ்சி உன்னை. அந்த தெய்வீக காதல் கண்ணோடு மின்ன, அந்த தெய்வீக காதல் கண்ணோடு மின்ன. செம்மாலை வேளையோ உன் மர்ம லீலையோ மெல்ல, உள்ளம் துள்ள கனிந்து வந்தாளோ ராதை ஆசையில் கண்ணா, கனிந்து வந்தாளோ ராதை ஆசையில் கண்ணா.
எல்லாம் இருந்து எனக்காக மலர்ந்தாள் யௌவன மொட்டு எனக்காக வைத்தாள் செவ்வண்ண பொட்டு செம்மாலை வேளையோ உன் மர்ம லீலையோ மெல்ல உள்ளம் துள்ள கனிந்து வந்தாளோ ராதை ஆசையில் கண்ணா கனிந்து வந்தாளோ ராதை ஆசையில் கண்ணா அன்புள்ள கண்ணனோ அணைத்தாட வந்தது உன்னை வஞ்சி உன்னை அந்த தெய்வீக காதல் கண்ணோடு மின்ன அந்த தெய்வீக காதல் கண்ணோடு மின்ன என்ன மதன் கோபால் வரலையா? இல்ல பாப், இப்ப கூட ஸ்டேஷன்ல விசாரிச்சு பார்த்துட்டு தான் வர்றேன். இடியட், நம்ம பேச்ச தட்ட எவ்வளவு துணிச்சல் அவனுக்கு. அவன் எந்த பிள்ளைக்காக வாழறானோ அவனை உடனே கடத்திக்கிட்டு வந்தாத்தான் நமக்கு பணிவான். போங்க, அந்த டாக்டர் எங்க இருந்தாலும் சரி, அவன் கைய கால கட்டி இங்கே இழுத்துக்கிட்டு வாங்க. டேய் டூப்ளிகேட், இன்னும் 3 நாள்ரா உன்னை தள்ளிட்டு போறதுக்கு யம தூதர் வர போறாங்கடா. ராஜு, யாரு நீங்க? யம தூதர்கள். அட நெல்லு, சும்மா இருக்கும்போது குத்துனா எப்படியா? அட யாரு நீங்க? பாயிண்ட் என்ன? நான் சொல்றேன். வாங்க, நீங்க யாரு? யமதர்மராஜன? சித்திரகுப்தன். பணக்காரங்க கணக்கெல்லாம் என்கிட்டதான் இருக்கு. நல்ல பிரமாதம். ரமரேஸ்ல பயமூடு. உன் உயிரை பணையம் வச்சு உங்க அப்பா மதன் கோபால் கிட்ட 2 லட்சம் வசூல் செய்யறதுக்கு இங்க உன்னை கொண்டு வந்தேன். சரிதான், என்ன கொண்டாந்து பணம் பறிக்கிற பிளானா? ஆமா, 2 லட்சம் நம்ம கைக்கு வர்ற வரைக்கும் நீ இங்கதான். இத என்கிட்ட முந்தைய சொல்லிருந்தா என்னை இவ்வளவு கஷ்டப்பட்டு தூக்கிட்டு வர வேண்டிய அவசியமே இருந்திருக்காது இல்லையா? என்ன பாஸோட பிளான் இப்படின்னா நானே உங்களுக்கு உதவி செஞ்சிருப்பேன் ஐயா. பணம் உங்களுக்கு மட்டும் இல்லையா, எனக்கு தான் வேணும். இப்போ மதன கோபாலுக்கு 2 லட்சம் இல்ல 5 லட்சம் கேளுங்க. 2ஆ பகிர்ந்து போனாம? என்னது விளையாடுறியா? இல்ல பிரதர், நிஜமா தான் சொல்றேன். போன் செய்யுங்க, 5 லட்சம் கேளுங்க. இல்லாட்டி போனா என்ன படம் ஆகிட்டு மிரட்டுங்க. நடிகிட்டே தந்துருவா. போன் செய்யட்டா முண்டா. ஹலோ ஹலோ, மதன் கோபால் இருக்காரா? மதுர கோபால் ராஜ் தான் பேசிக்கிட்டு இருக்கேன். நமஸ்காரம். ஓ மூஞ்சி நமஸ்காரமா அஷ்டோத்தர பூஜை செஞ்சா பணம் வேண்டாம் தருவேன். சித்திரகுப்தா, இந்த முண்டத்தை மாத்தினாதான் நீ முன்னுக்கு வருது. ஹலோ மதன கோபால் ராஜு. மதுர கோபால் ராஜ் நான் தான். அது சரி, நீ யாரு? நான் தான் பிளாக் போர்ட் பேசுறேன். பிளாக் பேர்ட்ஸ். இப்ப பையன் நம்ம குகைக்குள்ளதான் இருக்கான். அவன் உங்களுக்கு கிடைக்கணும்னா வர சனிக்கிழமைக்குள்ள நமக்கு 5 லட்சம் வேணும். 1 மினிட், எங்க வர சொல்ல? ரயில்வே ஸ்டேஷனுக்கு. பணம் தராட்டி போட உங்க பிள்ளையோட சாவம் தான் உங்களுக்கு கிடைக்கும். நீ பயத்துல நடுங்கி போற இல்ல,
உன் ஹார்ட் டகடகான் துடிக்குது இல்ல, அந்த சத்தம் என் காதுல கேக்குது இல்ல. முண்டா, உனக்கு இப்ப கேக்குறது ஆற்று சத்தம் இல்லடா, கடிகாரத்து பெண்ல. அடே அப்பா, நீ கரைச்சிட்டு போன என் பிள்ளை பிரேதத்தை தகனம் செஞ்சுட்டு நம்ம இடத்துக்கு வா, பரிசு தர்றேன். நிஜமாவே பண்ணிடுவேன், ஜாகிரதை. நிச்சயம் பண்ணிட்டீன்னா நிஜமா உனக்கு பரிசு தருவேன்டா. உன் மிரட்டலுக்கு பயந்து உனக்கு நான் 5 லட்சம் கொடுத்துருவேனோ. சும்மா சும்மா போன் பண்ணாதே, போன் பில் அதிகமாயிடும். பயந்து மிரண்டுட்டல்ல, உன் ஆற்று துடிக்குது இல்ல, டக்கு டக்குன்னு சத்தம் கேக்குது இல்ல. என்னது என்ன கொண்டுடுங்கிறாரு, பைசா வராதியா? டாக்டர் தானா இல்ல வேற யாரையாவது பிடிச்சு வந்தீங்க? நான் தான் டாக்டர் சேகர், எம்டி. எங்க டாடி எதுக்கா ஓரம் கட்டுறாரு புரியலையே. உங்க ஒப்பனும் நாடகம் ஆடுறீங்க போல இருக்கு. இவன் அறையில தள்ளுங்க. திறக்க போறியா இல்லையா? திரும்பி வந்துட்டானே பாவி, நம்ம கதையே மாத்திடுவானே. அடுத்த நேரத்தில் ஏட்டா கத்துற, உனக்கு தெரியாதா? திருடங்க வந்து என்ன கடத்திட்டு போயிட்டாங்க. ஐயோ, விட்டுட்டாங்களா? என்னடா கேள்வி இது? நான் தப்பிச்சுட்டு வந்தேன். ஆமா, என் எதிரில் அவங்க டாடிக்கு போன் அடிச்சாங்க. அதான் எப்படியாச்சும் தைரியமா தப்பிச்சு வந்துருவீங்கன்னு ஐயா அப்படி பேசினாரு. நிஜம் தெரிஞ்சு போயிடுச்சு, நான் ரொம்ப பயந்துட்டேன். உனக்கு எதுக்குடா? அவங்க என்ன துரத்திட்டு வராங்க. இப்ப இங்க வந்தாலும் வரலாம். அதனால நான் கொஞ்ச நாளைக்கு எங்கேயாவது பெங்களூருக்கு ஊட்டிக்கு ஓடி போடுறேன். இல்ல சார், இப்ப நீங்க இங்க இருக்கிறதா பெட்டர் சார். அதே வாங்கிட்டா டாடி கிட்ட சொல்லு. ஊட்டி பெட்டர் இல்லையா? ஜில்லுன்னு இருக்கும், அங்கேயே போயிருந்தேன். எஸ் டாக்டர், கூப்பிட்டீங்களா? டாக்டர், வாட் ஹேப்பன்? டாக்டர் கேசவ், உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். இந்த பேஷண்ட்ஸ்க்கு சிரமப்பட்டு மக்களுக்கு சேவை செஞ்சு நான் அடிச்சு போயிட்டேன். லுக் டாக்டர் கேசவ், எனக்கு 3 மாசம் ரெஸ்ட் தேவை. ஜஸ்ட் 3 months. டாக்டர் கேசவ், அது வரைக்கும் நீங்கெல்லாம் என் நர்சிங் ஹோமை பாத்துக்குங்க, பேஷண்ட்ஸோட உயிரை காப்பாத்துக்கு. அட்ரஸ் வந்துட்டு போறேன், பணத்தை மணி ஆர்டர் பண்ணுங்க. ராஜு, ஒன்ன பெரியவனே. ஹலோ ராஜு, நான் சேகர்டா. இருங்க, இப்ப பீரோ சாவி குத்து எங்க வச்சிருக்கீங்க? என் டிராயரோட 2வது அறையில. சார் மன்னிச்சிடுங்க, டூப்ளிகேட் என்னமோன்னு டெஸ்ட் செஞ்சேன். என்ன செய்யறான் நம்ம ஃப்ராட்? சார், ராத்திரி பிளாக் பேட்ஸ் வந்து அவனை கடத்திக்கிட்டு போயிட்டாங்க. வீட ஒழிஞ்சு போச்சுன்னு நினைச்சேன். இடியேட்ட அவன் சுமத்தல விட்டறிஞ்ச பந்தாட்டம் திரும்பி வந்து வீட்டுக்குள்ள நுழைஞ்சுக்கிட்டான். இனிமே இங்க இருந்து ஆபத்துன்னு கோவைக்க போயிட்டான் சார். தப்பிச்சுக்கிட்டான் போல் இருக்கு. இந்த டைம்ல நீங்க இங்க வர்றது ஆபத்து சார். உங்களையும் கடத்திட்டு போடுவாங்க. அங்க இருக்கிறது பெட்டர் சார். நீ வானாலும் வர மாதிரி பொசிஷனிங் இல்ல ராஜு. ஹாப்பியா வாழ்ந்துட்டு இருக்கேன். பூசணி பூவா சார்? குறும்பு. என்ன அப்படி பாக்குற? பாம்பு வந்து பால் குடிச்சா நாம நினைக்கிறதெல்லாம் நிறைவேறிடும். பாம்பு போலாமா? பாம்பு அது என்ன சொன்னாரு? கல்யாணம் ஆகணும்னு வாழ்த்தினாரு. அதுவும் தை மாசத்துக்குள்ளே ஆகணும்னாரு. எதுலாம் கேட்டா என்னத்த சொல்றது? ஒரு ஆம்பளை பொம்பளைனா கல்யாணம் எல்லாம் செஞ்சுக்க வேண்டியதான், அப்புறம் உற்பத்தியை பெருக்க வேண்டியதான். அப்பதானே நாடு ஜெய ஜெயன்னு இருக்கும்.
அம்மாடியோ பையனுக்கு கல்யாண ஆசை வந்துட்டு போல இருக்கே. உனக்கு இல்லையா? உனக்கும் தான் சீக்கிரமே குழந்தை பிறக்கணும்னு வாழ்த்துல இருந்து கஷ்டம் தானே. என்னது என்னங்க உங்களுக்கு குழந்தை இல்லையா? என்ன தூக்குறீங்க? யாரு நீங்க? சரிப்பா விட்டுப்பா. யாரு நீங்க? அவனதான் வேண்டாம். உள்ள போங்க. மாசு அடிக்கூடாது. சாரி ரைட்டெல்லாம் இருக்குங்க. நீங்க அப்படியே இருங்க. ஐயோ அங்க இருக்கேன். நான் ஐடிஆர் கட்சி தடவைங்க. சாரிங்க படாத இடத்துல பட்டுடுச்சு. வேணா அமர்த்தானியம் தர வைக்குங்க. என்னால் தர முடியாது. என்ன கண்ணுல பட்டவன விட்டுட்டு வந்தியா? என்ன செய்யலாம் பாப்? கோயில் இருந்து வரும்போது கடத்திக்கிட்ட வர முயற்சி பண்ணோம். ஜனங்க வந்ததுனால முடியல. ராஸ்கல் நம்ம கிட்ட இருந்து தப்பி இந்த ஊர்ல தெரிஞ்சுட்டு இருக்கான் பாரு. ஹலோ ஹலோ, யாரே? எங்க இருந்துரா? எது கோவாவிலியா? சரியா பாத்தீங்களா? என்னது ஏதோ விசித்திரமா இருக்கே. என்ன பாஸ்? நாக எனக்கு போன் பண்ணோம். டாக்டர் கோவாவில சுத்துறான், லில்லிங்கிற பெண்ணோட தெரிஞ்சுக்கிட்டு இருக்கான். இப்போ இந்த ஊர்ல இருக்கிறதா நீ இன்ஃபார்ம் பண்ற. இதுல ஏதோ சதி நடக்குது. ரத்னம். எஸ் பாஸ். எதுக்கும் இப்ப நீ கோவா போய் என்ன விஷயம்னு கண்டுபிடி. ஆகட்டும் பாஸ். தொடவரவோ தொந்தரவோ தொடவரவோ தொந்தரவோ புனதுளமே சம்மதமோ இடையோர் அழகோ சிறுநூல் அளவோ ஆஹாளிடவோ தொடவிடவோ தொடர்ந்திடவோ புனதுளமே சம்மதமோ இடையோ இதழோ இதுவோ அதுவோ கேட்டால் நான் தரவோ தொடவிடவோ தொடர்ந்திடவோ புனதுளமே சம்மதமோ தொடவரவோ தொந்தரவோ புனதுளமே சம்மதமோ. மலரே நீ என்ன இளமை அரசாள எதிர் நின்ற யுவராணியோ மடிமேலே வந்து விழியால் மது வார்க்க இதுதான் பொழுதல்லோ. நான் தானே கள்ள அருகே வாழ் என்னை வாங்க நீ அல்லையோ பூஜை என்று கூவே முன் வந்து மடியில் சாய்கின்றதோ. நீயோ என் ஊஞ்சல் நானே பூந்தென்றல் நெஞ்சில் நின்றாடத்தான். தொடவிடவோ தொடர்ந்திடவோ உனதுளமே சம்மதமோ இடையோர் அழகோ சிறுநூல் அளவோ ஆஹாளிடவோ தொடவரவோ தொந்தரவோ உனதுளமே சம்மதமோ. தொடவிடவோ தொடர்ந்திடவோ உனதுளமே சம்மதமோ.
அமுதே என் மேடை அழகே என் வீணை பாட்டாக என் மோகினே விழியால் என் அன்பை விலை கொண்ட பூவை இடையோ தேடும் நீயோ தாலாட்ட ஏதோ தேனோட்ட நானே துணையாகவோ தொடவரவோ தொந்தரவோ உனதுளமே சம்மதவோ இடையோ இதழோ இதுவோ அதுவோ கேட்டால் நான் தரவோ தொடவரவோ தொந்தரவோ உனதுளமே சம்மதமோ தொடவரவோ தொந்தரவோ உனதுளமே சம்மதமோ தொடவரவோ தொந்தரவோ உனதுளமே சம்மதமோ அப்பா அப்பா ஐயோ அப்பா 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 என்னாச்சு? திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டாரு. வீட்டு வச்சுக்கிட்டு இருக்கே ஆள் தேடுவானா? என்னப்பா என்னாச்சு? சாராயத்துல விஷம் கலந்துருந்தது, அதை குடிச்சிட்டு மயக்கமா வந்துட்டா அந்த அப்பா. ஐயோ பக்கத்துல டாக்டர் யாராவது இருந்தா கூப்பிடு. போயாச்சுங்க, இப்ப வந்துருவாங்க டாக்டர். வாங்க டாக்டர் வாங்க, கொஞ்சம் பாருங்க. டாக்டர் அந்த மருந்து வேண்டாங்க, அந்த மருந்து ரொம்ப டேஞ்சரஸ்ங்க. ப்ளீஸ் ஐம் சாரி, தப்பா நினைச்சுக்காதீங்க. இது கரெக்ட். பிடிச்சுங்க. ராஜா, ரங்கா, நீ எப்படி இதை தெரிஞ்சுக்கிட்ட? எப்படி ரங்கா? நிஜமா நீ ரங்கம் தானா? பேசேண்டா, நீ வைத்தியம் செய்ய எங்க கத்துக்கிட்ட? சபாஷ் ரங்கா, ஜாலியா நீ கத்துக்கிட்ட வைத்தியத்தினால ஒரு மனுஷனுடைய உயிரையே காப்பாத்திட்டேன். அது எப்படி இவங்களுக்கு தெரியும்? ராத்திரியில அம்யூஸ்மெண்ட் பார்க்ல வேலையை செஞ்சுக்கிட்டு சைட் பை சைட் எங்க ஆஸ்பத்திரியில கம்பவுண்டரா வேலை செய்யறேன்னு. ரங்கா, அப்பாவை பிழைக்க வச்சுட்டேன். உன்னை நான் கையெடுத்து கும்பிடுறேன் ரங்கா. இங்க எதுக்கு வந்த ராஜு? ஒரு சின்ன மேட்ரு, வரியா? 1 minute. தேங்க்யூ ராஜு. வர வேண்டிய நேரத்துல வந்து ஒரு கண்டத்துல இருந்து காப்பா. அது ஆயி போச்சா சார்? இப்ப இன்னொரு கண்டம் வந்திருக்கு சார். நம்பர் 1 பெட்ல இருக்கிற பேஷண்ட்டுக்கு அப்ப ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருந்தீங்களே, அந்த ஆளுக்கு திடீர்னு பல்ஸ் ஸ்ட்ரோக் வந்துருச்சு சார். டாக்டர் கேஸ்னால எதுவும் முடியல. இப்ப நீங்க வரலன்னா பேஷண்ட் பிழைக்காது பாவம். ஓகே, என்ன கார் ரோட்ல நிக்க வச்சிருக்க சார், வாங்க. ஓகே ஓகே. இங்க இருக்கிறவன் தான் டாக்டர் ரங்காங்கிறியா? ஆமா பாஸ், என் கண் முன்னாலே இன்ஜெக்ஷன் பண்ணி பிழைக்க வச்சுட்டான். ஆனா அங்க இருக்கிறவங்க எல்லாம் டாக்டர்ல ரங்கனை கூப்பிடுறாங்க. அம்யூஸ்மெண்ட் பார்க்ல வேலை செய்யறான்னு சொல்றாங்க. சரிதான், டாக்டர் உருவத்துல இன்னொரு மனுஷன் இருக்கான்னு சொல்லு. நாட்டுல டாக்டர் ரங்கான்னு எத்தனை பேர் சுத்துறாங்க? ரங்கன் டாக்டரா கோவாவுக்கு எதுக்கு போகணும்? எது எப்படின்னாலும் அம்யூஸ்மெண்ட் பார்க்ல போய் விசாரிச்சு பார்த்தாதான் நமக்கு விஷயம் புரியும். ரங்கன்னா இவன் தான் சார். எங்கிட்ட ரொம்ப நாளா வேலை பார்த்தான். என்ன ஷோக்கா ஆடுவான், என்ன குஷியா பாடுவான். என்னமோ இருந்தாப்புல இருந்து திடீர்னு வேலையை விட்டு போயிட்டான் சார். நம்மளை விட்டுட்டு இன்னும் பெரிய வேலையில சேர்ந்துட்டான். என்ன சார் இது? எதுக்கு அவனை பத்தி நீங்க விசாரிக்கிறீங்க? இவங்க போலீஸ்காரங்க இல்லையே. இருங்க, டஸ்ட் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன். நீ
கைய கொடுத்தா நண்பன், கையை எடுத்தா பகைவன். நீயா? சொல்றேன் கேள். நீ பேரை மாத்திக்கிட்டு டாக்டரா நடமாடுற அந்த விஷயம் எனக்கு நல்லா தெரியும். இங்க வீணா சுத்திக்கிட்டு இருந்தா என்ன சம்பாதிக்க முடியும்னு நினைக்கிறேன். நீயே நிரந்தரமான டாக்டரா இருக்க ஒரு திட்டம் சொல்றேன் கேள். என்னது? டாக்டர் சேகர நாம அடியோட க்ளோஸ் பண்றதே இந்த பிளான். அப்ப ஆஸ்தி உனக்கு வந்துடும். அதுல 5 லட்சம் நமக்கு. இந்த பிளானுக்கு நீ ஒப்புக்கொள்ளல, உன் மேல இப்பவே போலீஸ் ரிப்போர்ட் கொடுத்து உன்னை நான் ஜெயில தள்ளிடுவேன். என்ன சொல்ற? 5 என்ன? இதுக்கு 10 லட்சம் தர. அந்த டாக்டர் நீ ஒரேடியா தொலைச்சு கட்டிடணும். அத்தை மயக்கம் போட்டு விழுந்துருச்சு. கை கால் ஜில்லுன்னு ஆயிடுச்சு. சீக்கிரம் வா. வா வா. அம்மா, என்னது பல்ஸ் வீக்கா இருக்கு? ஓ காட், அர்ஜென்ட் ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துட்டு போனோம். ப்ளீஸ். செல்லம், நீ இங்கே இரு, நான் உள்ள போயிட்டு வந்துடுறேன். பாஸ், டாக்டர் ஹாஸ்பிட்டலா இருக்கான். நம்ம திட்டம் இப்ப நிறைவேறிடும். எஸ் பாஸ். அந்த ரங்கம் மேல மட்டும் ஒரு கண்ணு இருக்கட்டும். ஓகே பாஸ். I think now she's all right. அத்தைக்கு எப்படி இருக்கிறதா? இனிமே ஒண்ணும் பயம் இல்லை. அம்மாக்கு கண்டம் தப்பிடுச்சு. வாரங்க, டாக்டர் ஐயா காலைல விழுந்து கும்பிட்டுட்டு வரலாம். வா. அவரு உள்ள பிஸியா இருக்காரு. நானே போய் பார்த்துறேன். நீ இங்கே இரு. ரங்கா, டாக்டர் சேகர் MD. ரங்கா, உங்க அம்மாக்கு என்னாச்சு தெரியுமா? அவங்களுக்கு மயக்கம் தெளிஞ்சிருச்சு. செல்லம்மா, நான் பிழைச்சிடுவேன்னு நினைக்கலம்மா. இனிமே உனக்கு பயம் இல்லை. டாக்டர் இப்ப உனக்கு உயிர் கொடுத்து தரட்டேன். நல்லா இருக்கட்டும். ரங்க எங்க? டாக்டர் பார்த்து பேசிட்டு வர்றேன். அவர் போட்டோ இங்க எப்படி வந்தது? இப்ப உங்களை காப்பாத்தினாரே அந்த டாக்டருடைய தகப்பனார் மதனகோபால்ராஜ். அந்த ஐயாவை தெரியுமா? 25 வருஷம் ஆயிடுச்சு. பூர்ண கர்ப்பிணியா நடு ரோட்ல மயங்கி விழுந்த எனக்கு உதவி செய்து என்னை காப்பாத்து தெய்வம். இப்போ அவர் பெத்த பிள்ளை பிராணம் கொடுத்து காப்பாத்தினா. ஐயா எங்க இருக்காருமா? நான் இப்பவே அவரை பார்க்கணும். இப்ப அசைய கூடாதுமா. அவர் இந்த ஊர்ல தான் இருக்காரு. நான் போன்ல சொல்லி வர சொல்றேன். டாக்டர், இப்ப நம்ம ட்ரீட் செய்த பேஷண்ட் பெரிய ஐயாவை சந்திக்கணுங்கிறாங்க. நான் ட்ரீட் செஞ்சவங்களா? எஸ் டாக்டர். ஒரு சமயம் பெரிய ஐயா அந்த அம்மா உயிரை காப்பாத்தினாங்களா? அப்பாவா? போன்ல கேட்டு பாருக்காரு. நீங்க ஒண்ணும் யோசிக்காம உடனே முகூர்த்தம் வைங்க. அதோ சுபா, இப்பவே புரோகிதரை கூப்பிடுங்க, முகூர்த்தம் வச்சுடுவோம். உடனே கூப்பிட்டுறேன். ஹலோ, மதனகோபால் ஹியர். என்னது? ஆல்ரைட், இப்போ நான் வரேன். சார், என்னது அநியாயம் சார்? ஹலோ டாக்டர், இத்தனை நாள் உன்னை வச்சிருந்து உன்னோட பேரம் பேசலான்னு இருந்தேன். ஆனா நினைச்சதை காட்டிலும் பெரிய பேரம் கிடைக்கும். உயிரை வச்சு 2 லட்சம் அடையறத காட்டிலும் மர்டர் செஞ்சு 10 லட்சம் சம்பாதிக்கிறது மேலான வேலை மிஸ்டர். இப்போ உயிரோட விலை 10 லட்சம். அதனால இந்த காஸ்ட்லி உயிரை கொஞ்சம் டைம் கொடுத்து எடுக்க போறோம். டாக்டர்,
வேண்டியதை நினைச்சுக்கோ. 30 செகண்ட் டைம் தர்றேன். ஹலோ ஹலோ, ஹார்ட் அட்டாக் இருக்கு. கட்டாவை தோடுங்க சார். ஐ வில் ட்ரீட் ஹிம். எஸ், ஐ வில் ட்ரீட் ஹிம். கட்டாவை தோடுங்க சார். லேட் பண்ணாதீங்க. கட்டாவை தோடுங்க, நான் ட்ரீட் பண்றேன். ஆமா, அவனை அவுத்து விடுங்க. என்ன பாக்குறீங்க? அவர் தான் சொல்றாரு, சீக்கிரம் வாங்க. கமான் ஐசே, லேட் கட்டிட்டீங்க, அவுத்து விடுங்களேன். விடுங்களா சார், அசையாதீங்க, அப்படியே இருங்க. ஒரு பேனா இருக்கா? பேனா பேப்பர் இருக்குதா? பாக்கெட்ல இருக்கா? பாருங்க, இந்த மருந்தை உடனே கொண்டாங்க. அப்படி ரங்கா, செல்லம், நீ எப்படி இங்க? அது என்ன அப்படி கேக்குற? சரி, அத்தைக்கே நினைவு வந்துடுச்சு. இன்னொரு விஷயம் தெரியுமா? இப்ப அத்தையை காப்பாத்தின டாக்டர் இருக்காரு, அவரோட ஐயா ஒரு சமயம் அத்தையை ஆபத்துல இருந்து காப்பாத்தினாரா? சரி, நீ துணியை மாத்துட்டு. அம்மா, ரங்கா வந்துட்டியா ராஜா? என்னை காப்பாத்தின டாக்டர் யார் தெரியுமா?